Yes, duh. Good morning, good morning, good morning, good morning, good morning to all. காலை வணக்கம் காலை வணக்கம் காலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபைனா எல்லாரும் ஃபைனா? என் ஆடியோ வீடியோலாம் கிளியராக இருக்கா? என்னோட ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கான்னு சொல்லுங்க பார்ப்போம். நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். கமான் ரகுஷ். அடுத்து பேசுறதுக்கு பார்த்துட்டு ஓகேவா? ஹாய் 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 பிருத்திவி. ஹாய்டா கண்ணா ஹாய்டா கண்ணா ஹாய்டா கண்ணா. Yes. So good morning. Hello. Prithviraj and Prithvi. Hello. Good morning, Manju. Good morning, Manju Kumar. Good morning, Dakana. Okay, அப்போ என் ஆடியோ வீடியோலாம் கிளியரா இருக்குன்னு நான் அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகே இன்னைக்கான செஷன் பார்த்துடலாமா? ஸோ இன்னைக்கு என்ன செஷன், இன்னைக்கு என்ன கிளாஸ் சார், இன்னைக்கு என்ன சப்ஜெக்ட் சார் பார்க்க போகிறோம், என்ன சப்ஜெக்ட்லேருந்து கொஸ்டின் சார் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம்னா கண்டிப்பாக நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. ஃபோட்டோசிந்தசிஸ் அண்ட் ஏர் பிளான். ஓகேங்களா? இந்த 3 சாப்டர் இருக்குது. ஃபோட்டோசிந்தசிஸ், ரெஸ்பிரேட்டர் அண்ட் பிளான்ட் ஹார்மோன் அப்படின்னு சொல்லி பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர் பற்றி பேசக்கூடியது. ஸோ இந்த 3 சாப்டருமே நம்ம இம்பார்ட்டன்ட் சாப்டர் தான் கன்சிடர் பண்ணிட்டுருக்கோம். அதில் ஃபஸ்ட் சாப்டர் இருக்கக்கூடிய ஃபோட்டோசிந்தசிஸ் அண்ட் ஏர் பிளான்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எஸ் ஆல் கிளியர். ரொம்ப தேங்க்ஸ். ஓகேவா? ஸோ செஷனுக்குள்ளே போயிடலாமா? ஸோ செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் எத்தனை மாதம் இருக்குது? அரௌண்ட் 2 months தான் இருக்குது. 3 months சொல்லிட்டு ஃபெப்ரவரியே முடிய போகுது. ஜஸ்ட் மார்ச் அண்ட் ஏப்ரல் டு கோ. ஓகே, மார்ச் அண்ட் ஏப்ரல் டு போ. நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எத்தனை வாட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அத்தனை நல்லது. எல்லாமே நெட்டில் அவைலபிளாக இருக்குது. சப்போர்ட் உங்களால் எடுக்க முடியல, சப்போஸ் உங்களால் எடுக்க முடியல, எங்கே இருக்குது தேடி எடுக்குன்னு தெரியல சார், அப்படிலாம் ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா மட்டும் இந்த புக்கை வாங்கி பாருங்க. ஓகே, அந்த புக்கெல்லாம் ஆஃபரில் இருக்கு போயிட்டு இருக்கு. ஸோ இஃப் யூ வாண்ட் 38 years ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போயிட்டு இருக்கு. ஸோ இஃப் யூ நீட் இட், இஃப் யூ வாண்ட் இட், யூ கேன் பை இட். ஓகே, ஸோ டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க்ல இருக்கும். அண்ட் டுடே வி ஆர் கோயிங் டு லுக் இன்டு அ கிளாஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் அண்ட் ஏர் பிளான்ட்ஸ்ல நம்ம டெய்லி எப்பவும் பார்க்க மாதிரி தான் ஒரு 100 கொஸ்டின்ஸ் பார்த்துலாம். ரெடியா கணுங்களா? ஆர் யூ கைஸ் ரெடி? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு ஃபயரை போடுங்க பாப்போம். ஸ்டார்ட் பண்ணலாம். கமான். டக்கு ஒரு ஃபயரை போடுங்க பாப்போம். அப்படியே ஒரு ஃபயர் பட்டன் அடிச்சு விட்ருங்க. நம்ம டக்கு ஸ்டார்ட் பண்ணி விட்ருவோம். அப்படியே செஷன் லைக் பண்ணாமல் யாராவது பார்த்தீங்கன்னா செஷன் லைக் பண்ணி விட்ருவோம். ஓகேவா? கமான்ரா. சூப்பர். அதான் செஷன் லைக் பண்ணாத யாராவது செஷன் லைக் பண்ணி விட்ருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு மூவ் பண்ணிடலாம். ஓகேவா? தேங்க்யூ. நெருப்பு போட்ட நல்ல உள்ளவங்களுக்கும் ஹார்ட் போட்ட நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஓகே, ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் இந்த பேஸ் பண்ணே தெரிஞ்சிருக்கும் என்னென்ன மெத்தடில் தான் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது அப்படின்றதான் நம்ம அதில் மெயினாக பார்த்துருப்போம். அதில் வந்துட்டு நம்ம எத்தனை கொஸ்டின் சார் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படலாம் அப்படின்றத பார்க்கும்போது ஒரு 3 கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? 3 கொஸ்டின் இந்த ஒரு சாப்டர் இருந்து சொல்கிறேன். இந்த மொத்த சாப்டருமே சொல்ல, இந்த ஒரு சாப்டர்லேருந்து மட்டுமே ஒரு 3 கொஸ்டின் அரௌண்ட் ஒரு 12 மார்க். ஓகேவா? ஒரு 8லேருந்து ஒரு 12 மார்க் வரைக்கும் நம்ம இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, தேங்க்ஸ். ஓகே, சூப்பர். ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பார்த்துருவோமா? ஜஸ்ட் அ மினிட். எனக்கு இங்கே அப்படியே கிளார் அடிக்கிறதுனால கொஞ்சம் எஸ்டா. ஸோ இந்த கொஸ்டின் என்னவா இருக்கும்? C4 plants are more often in photosynthesis than C3 plant due to C4னா கார்பன் 4 கார்பன் சைக்கிள் இருக்குது. ஓகே, 1 2 3 4 இந்த மாதிரி 4 கார்பன் இருந்துச்சுன்னா C4 பிளான்ட் நம்ம டிட்டர்மைன் பண்ணுவோம். C3னா உங்களுக்கு தெரியல 3 கார்பன் இருக்குது. ஓகேங்களா? குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், 6-பாஸ்பேட் அப்படிலாம் படிப்போம்ல. அப்போ 6 கார்பன் காம்பவுண்ட். ஓகே, அது ஒரு பிளான்ட் டிட்டர்மைன் பண்ணுறது ஃபர்ஸ்ட் இது வந்து 4 பிளான்ட் வந்துச்சுன்னா இப்போ C4 பிளான்ட் மோர் எஃபிஷியன்ட் ஃபோட்டோசிந்தசிஸ் than C3 பிளான்ட். C4 பிளான்ட்ல ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து மோர் எஃபிஷியண்டாக இருக்குமா C3 பிளான்ட்டை கம்பேர் பண்ணும்போது? எதனால் அப்படி இருக்கும் அப்படின்றாங்க. எதனால C4 பிளான்ட்டை விட C3 பிளான்ட்டோட C4 பிளான்ட்ல வந்துட்டு எஃபிஷியண்டாக இருக்குது? why that is happening? lower rate of photosynthesis. எல்லாம் பாருங்க, lower the rate of photosynthesis வரும். just give me a minute. C4 பிளான்ட் C3 பிளான்ட் மேஜர் பேசிக் என்ன பார்த்தீங்கன்னா வாஸ்குலர் பண்டில்ஸ் வந்து அதிகமாக பிரச்சனை இருக்க பேஸ். வாஸ்குலர் பண்டில்ஸ் அதிகமாக பிரச்சனை இருக்க பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேர் பண்ணும்போது C3 பிளான்ட்டை விட C4 பிளான்ட்ல வந்துட்டு லார்ஜ் நம்பர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் நம்மளால பார்க்க முடியும் அந்த லீஃப் செல்ஸ்ல. அதனால தான் குளோரோபிளாஸ்ட் தானே ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணிட்டு இருக்கு. மெயின் பர்பஸ் இப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் யாரை நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம்? குளோரோபிளாஸ்ட் தானே பண்ணிருக்கோம். ஸோ குளோரோபிளாஸ்ட் தான் மெயினாக இருக்கிறதுனால தான் C4 பிளான்ட்ஸ்ல வந்துட்டு C3 பிளான்ட்டை கம்பேர் பண்ணும்போது அதிகமாக ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர் ஆகும். ஓகேவா? என்ன பார்த்துக்கோங்க, பிரசன்ஸ் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட். எங்க லார்ஜ் நம்பர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் பிரசன்ட் இருக்கு? லீவ் சர்ஃபேஸ்ல. ஓகே, லீவ் செல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா
C3 பிளான்ட்டை கம்பேர் பண்ணும்போது வாஸ்குலர் பண்டல்ஸ் பிரசன்ட் இருக்குன்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் பிரசன்ட் இருக்கு. ஸோ அதனால தான் C4 பிளான்ட்ஸ்ல வந்துட்டு கார்பன் 4 பிளான்ட்ஸ்ல வந்துட்டு அதிகமான அமௌண்ட் ஆஃப் போட்டோசிந்தசிஸ் நடக்கப்படுது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். நோக்கோ ஆப்ஷன் பி தான். ஓகேவா, லோவர் ரேட் மட்டும் இல்ல, ஆப்ஷன் பி தான். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துலாம். PGA ஓகேவா, as the first carbon dioxide fixation produced was discovered in the photosynthesis of எதோட photosynthesis கண்டுபிடிச்சிருப்பாங்க? படிச்சிருப்போம்ல 3-phosphoglyceric acid அப்படின்னு. அதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் எதோடது? ஃபர்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷனோட ப்ராடக்ட் வாஸ் டிஸ்கவர்ட் இன் தி photosynthesis of bryophytes, gymnosperma, angiosperma, algae. இந்த ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்பை வச்சுட்டு இல்லையா? யா சூப்பர். ஓகேவா, மெல்வின் கேல்வின் தான். நம்ம கேல்வின் சாப்டர் படிக்கும் போதுல அந்த ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப் C14 வச்சுட்டு எதுல பண்ணிருப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்கேல. ஓகேங்களா, சோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி. சூப்பர் பிருத்விராஜ், மது, மஞ்சு கலக்கினி. ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி. இந்த பாஸ்போகிளிசரிக் ஆசிட் பேஸ்ல வந்து கிட்டது கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் ஒரு ப்ராடக்ட் அதில் பார்க்க முடியும்னா ஆல்கில பார்க்க முடியும். இந்த ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட் வச்சு நம்ம ஆல்கில வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா, அடுத்த क्वेश्चन பார்த்துலாம். Cran's anatomy is one of the characteristics of the leaves of. Cran's anatomy எதோட கேரக்டரிஸ்டிக்ஸ்? பொட்டேட்டோவா, வீட்டா, சுகர் கேனா, மஸ்டர்டா? Cran's anatomy எஸ்டா பிருத்தி. ஓகேவா, Cran's anatomy வந்துட்டு எதோடது? ரொம்ப ஈஸி. Cran's anatomyனாலே அந்த ஆப்ஷன் தான் வந்தாகணும் இல்லையா? சொல்லுங்க. மெயினா எதுல இருக்கும்? Cran's anatomy பேஸ் பண்ணி பார்க்கும்போது C4 பிளான்ட்ஸ்ல வந்து நம்மளால பார்க்க முடியும். Cran's anatomy ஆஸ்பெக்ட் வந்து எதுல பார்க்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா C4 பிளான்ட்ஸ்ல வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ணி பார்க்க முடியும். அப்படி இதுல இருக்க C4 பிளான்ட் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சாலே எஸ் ஓகே என்னவா இருக்கு? சுகர் கேன். ஓகேவா, அப்போ Cran's anatomy எதுல பார்க்க முடியும்? சுகர் கேன் லீவ்ஸ்ல தான் பார்க்க முடியும். ஓகே, லீவ்ஸ் ஆஃப் சுகர் கேன். ஓகேங்களா, சூப்பரா. பிருத்விராஜ், மஞ்சு, பிருத்வி கலக்கிறீங்க. ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி. Cran's anatomy based characteristics of C4 plant. ஓகேவா, சுகர் கேன் இஸ் C4 plant. அந்த லீவ்ஸ் வந்து நம்ம Cran's anatomy பேஸ்ல பார்க்க முடியும். ஓகேவா கண்ணா, சூப்பரா. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துலாம். அடுத்த क्वेश्चन வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ண क्वेश्चन. அந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ண क्वेश्चनல வந்து என்ன கேக்குறாங்கன்னா கரெக்ட்டான ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. நான் அந்த அதுல ரெண்டு கரெக்ட்டான ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஓகேங்களா, ஸ்டேட்மெண்ட் 1 என்ன சொல்லுது? Z scheme of the light reaction take place in the presence of PS1 only, அதாவது photosystem 1 only அப்படின்றாங்க. ஆப்ஷன் 2 என்ன சொல்லுதுன்னா only photosystem 1 is functional in a cyclic photophosphorylation அப்படி கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் 3 என்ன சொல்லிருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா cyclic photophosphorylation result in the synthesis of ATP and NADPH. and ஆப்ஷன் 4 என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பாக்கும்போது stomatal lamella lacks in photosystem 2 as well as in NADP அப்படி கொடுத்திருக்காங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த ரெண்டு ஆப்ஷன் வந்து கரெக்ட்டான ஆப்ஷன் அப்படினு கேட்டிருக்காங்க. சொல்லுங்க பாப்போம். which two is the right answer? which two ஆப்ஷன் இங்க இருக்குடா. ஓகே, இது இல்ல. இது நாலு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. நாலு ஸ்டேட்மெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து எந்த ரெண்டு வந்து கரெக்ட்டான ஆப்ஷன் அப்படினு கேக்குறாங்க. Z scheme is lighter reactions take place in the presence of photosystem 1 only. அப்படியே photosystem 1 only Z scheme வரும். Z schemeனால இப்படி போய் இப்படி வர்றது தானே. அப்படி photosystem 1ல மட்டும் நடக்கும் இல்லையா? only PS1 is functional in a cyclic phosphorylation. yes, cyclic phosphorylation நம்ம படிக்குமோ PS1 ல இருந்து தான் படிச்சிருப்பீங்களே. PS1 ல இருந்து எஜெக்ட் ஆற எலக்ட்ரான் வந்துட்டு அப்படியே மறுபடியும் PS1 க்கே தான் வரும். ஓகே, photosystem 1 ல இருந்து எஜெக்ட் ஆற எலக்ட்ரான் வந்துட்டு மறுபடியும் எங்க வருது? photosystem 1 க்கே வந்துட்டு இருக்கு. ஓகேவா, சோ அத பொறுத்து பாக்கும்போது செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட்டா தான் இருக்கு. cyclic phosphorylation in the synthesis of ATP and NADPH. NADPH ப்ரொடியூஸ் ஆகுமா cyclic phosphorylation-ல? நோ. ஓகேங்களா, சோ stomatal lamella lack PS2, அதாவது lack PS னா photosystem 2 lack ஆகுது as well as NADP. கரெக்ட். அப்போ ஆப்ஷன் 2 and 4. ஓகே, ஆப்ஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து 2 and 4 வந்து கரெக்ட்டா இருக்கு. சோ ஆப்ஷன் A இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா, சூப்பரா. பிருத்வி, மஞ்சு, பிருத்விராஜ். ஓகேவா, சோ கோயிங் டு பி ஆப்ஷன் A. ஆப்ஷன் A டா கண்ணுங்க. ஓகேங்களா, ஆப்ஷன் A புரிஞ்சுதா? Z ஸ்கீம் வந்து இப்படி நடக்க கூடாது. நம்ம Z ஸ்கீம் சொல்றோம். தலைகீழ என்ன மாதிரி இருக்கு சார்? இப்படி தலைகீழ சொல்லிருக்காங்க. ஓகேங்களா, சோ அந்த பேஸ்ல வந்து பாக்கும்போது இது தப்பானதா இருக்கும். ஏன்னா PS1 ல மட்டும் தான் நடக்கும் அப்படினாங்க. இல்ல ரெண்டுத்துலயுமே நடக்கும். அதே மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா cyclic phosphorylation PS1 ல மட்டும் தான் நடக்கும். அதான் சொன்ன பாத்தீங்க இப்படி எஜெக்ட் ஆகி போயிட்டு வருது. and NADPH ரிசல்ட் பண்ணாது. at the same time stomatal lamella lack ஆகும். ஓகேவா, ரெண்டு தான் கரெக்ட்டா இருக்கு. சோ ஆப்ஷன் 2 and 4. ஓகேங்களா, சோ ஆப்ஷன் A இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பரா இருக்கணும். ஓகே, அடுத்த क्वेश्चन பாத்துருவோமா? which one of the following is essential for photolysis of water? photolysis of water க்கு இதெல்லாம் essential. magnesium, zinc, copper, boron. which is essential for the photolysis of water. நம்ம photolysis of water பண்ணும்போது இதெல்லாம் essential அப்படினு சொல்றோம். photolysis அப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா?
ரொம்ப ஈஸி தான் அது. ஓகே, ரொம்ப ரொம்ப ஈஸி. சொல்லுங்க பார்ப்போம். லைட்டு, எனர்ஜி, ஆக்சிஜன் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் ஓஇசி படிச்சிருப்பீங்கல்ல. அந்த ஓஇசி காம்ப்ளெக்ஸ் எப்படி படிச்சிருப்பீங்க? லைட், எனர்ஜி அப்படி ஓஇசி காம்ப்ளெக்ஸ் வந்து தேவைப்படும் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஓகே, ஓஇசி காம்ப்ளெக்ஸ் வந்து தேவைப்படும். அதோட எது 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 ரிக்வயர்டா இருக்கு? அதோட இது ரிக்வயர்டா இருக்கு எஸ்டா மஞ்சு. சூப்பரா. சூப்பர். ஓகேவா? எத்தனை மேக்னீஸ் அயான்ஸ்? 4 மேக்னீஸ் அயான்ஸ். மேக்னீசியம் கிடையாது, மேக்னீஸ். ஓகேவா? So 4 magnesium ion. Super rakana. Okay, it's going to be option A is the right answer. Okay, 4 magnesium ion. Number thila note பண்ணிக்கோங்க. Okay, it has a 4 magnesium ion. ஓகேங்களா? சூப்பரா. பிருத்விராஜ், பிருத்வி, மஞ்சு கலக்கிட்டீங்க. So option A is the right answer. 4 magnesium ion. 4 magnesium ion. 4 magnesium ion. மறந்துடக்கூடாது. 4 magnesium ion. Okay. அடுத்த கேள்வி பார்த்துலாம். அடுத்த கேள்வி என்ன இருக்கு? அதே மாதிரி மறுபடியும் கிரான்ஸ் anatomy பேஸ் தான் வராங்க. அந்த கிரான்ஸ் anatomy the bundle sheet cells have. அந்த bundle sheet cells பேஸ் பண்ணி வரக்கூட அந்த bundle sheet cellsல என்ன இருக்கும்? What is the bundle sheet cells consist of? Crans anatomy based பண்ணும்போது C4 plants aspect வந்து வருவதற்குரிய crans anatomy என்ன மாதிரியான bundle sheet வந்து நம்ம பார்க்க முடியும் அப்படின்றாங்க. Thin walls, many intercellular spaces and no chloroplast. அப்படியா? Thick wall, no intercellular spaces and large number of chloroplast. Thin wall, no intercellular spaces and several chloroplast. Thick wall, many intercellular spaces and few chloroplast. இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து நம்ம crans anatomy லீஃப் படிக்கும்போது படிச்சிருந்தோம். ஓகேங்களா? என்ன ஆஸ்பெக்ட் படிச்சிருந்தோம்? இதுல என்ன கிரான்ஸ் அனாட்டமினாலே என்ன பேஸ் பண்ணி வருது? லார்ஜ் குளோரோபிளாஸ்ட் அப்படி. அதனால தான் நமக்கு C4 பிளான்ட்டை விட C3 பிளான்ட்ல நல்லா புரிஞ்சுங்க. ஒரு क्वेश्चन படிக்கும்போது கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா ஈஸியா இருக்கும். C4 பிளான்ட்டை விட C3 பிளான்ட் அதிகமான போட்டோசிந்தசிஸ் நடக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, C4 பிளான்ட்ஸ்ல என்ன சொல்லிருந்தா லார்ஜ் நம்பர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். லீஃப் செல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் குளோரோபிளாஸ்ட் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படின்றாங்க. சோ அதே இதுல வந்து இப்போ கிரான்ஸ் anatomy இப்ப கிரான்ஸ் anatomy C4 plants நம்ம பார்க்க முடிய ஒரு விஷயமா இருக்கு. இங்க பாருங்க ஆப்ஷன் B ல thick walls, no intercellular spaces and have a large number of chloroplasts. large number of chloroplasts. சப்போஸ் உங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா கூட தான் இதுதான் ரொம்ப ரொம்ப பேசிக். சப்போஸ் எதுவுமே தெரியாது அப்படி இருக்கும்போது இந்த ஒரு வேர்ட் வச்சு அடிச்சலாம். ஏன்னா மிச்சது எல்லாமே லார்ஜ் குளோரோபிளாஸ்ட் வேர்டிங் கொடுக்கல. பட் லார்ஜ் குளோரோபிளாஸ்ட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் கிரான்ஸ் anatomy C4 plants. So it's going to be option B is the right answer. thick wall இருக்கும். கண்டிப்பா bundle sheet thick wall இருக்கும்போது intercellular space இல்லாம ரொம்ப tightly bound ஆயிருக்கும். and large amount of large number of chloroplasts நம்ம பார்க்க முடியும். So it's going to be option B is the right answer. Okay, சூப்பரா பிருத்விராஜ், பிருத்வி, மஞ்சு. ஓகேங்களா? ஆப்ஷன் B டா கண்ணா, ஆப்ஷன் B டா. என்னடா சும்மா ஒரு வீடியோவா எப்படி எல்லாம் பேர் வைக்கிறாங்க. ஓகேடா, சாரி. Okay, can help in the plants in secondary growth, disease resistant, reproduction, or conservation of water. What is CAM? CAM போட full form சொல்லுங்க பாப்போம். யாருக்காவது CAM போட full form தெரியுமா? ஒரு மெட்டபாலிசம்னு முடியும். என்ன ஆசிட் மெட்டபாலிசம்? என்னடா ஆசிட் மெட்டபாலிசம்? Yeah, I'm just saying. Yeah, it's fine. என்ன மெட்டபாலிசம்? என்ன மெட்டபாலிசம் யாருக்கும் தெரியல ப்ரோ. ஓகேங்களா? அது க்ரோசேலியன் ஆசிட் மெட்டபாலிசம் அப்படி நம்ம சொல்லுவோம். ஓகே, க்ரோசேலியன் ஆசிட் மெட்டபாலிசம் அது ஹெல்ப் பிளான்ட்ஸ் இன் ஹெல்ப்ஸ் இன் எது பார்த்தீங்கன்னா கன்சர்விங் வாட்டரை கன்சர்வ் பண்றதுக்கு. இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி. ஓகேங்களா? ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். டி தான். ஓகேங்களா? ஸோ இஸ் கோயிங் டு பி எஸ் க்ரோசேலின்ல க்ரோசேலின். ஓகேங்களா? ஆசிட் மெட்டபாலிசம் தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. இது கூட கேட்கலாம் என்ன ஃபுல் ஃபார்ம் அப்படின்றது. ஓகேங்களா? என்ன ஃபுல் ஃபார்ம் அப்படின்றது இது கேட்கலாம். ஓகேங்களா? சூப்பரா பிருத்விராஜ். எஸ் சும்மா சூப்பர்மா. ஓகேங்களா? பிருத்வி கலக்கிட்டீங்க. ஓகேங்களா? அது
எதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுது பிளான்ஸ் பேஸ் பண்ணி கன்சர்விங் வாட்டர் வந்து கன்சர்வ் பண்றதுக்கு. அதோட ஃபுல் ஃபார்ம் தான் க்ரொசேலியன் ஆசிட் மெட்டபாலிசம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஓகேங்களா, கேம்ப் ஷார்ட் ஃபார்மா கேம்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, கேமலோட ஷார்ட் ஃபார்ம். ஓகேங்களா, ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி தான் கணுங்களா. சூப்பர் ஃபைன்ரா. அடுத்தது the correct sequence of cell organelles during photosynthesis நடக்கும்போது கரெக்ட் சீக்வன்ஸ் என்னது? செல் ஆர்கனல்ஸோட கரெக்ட் சீக்வன்ஸ் என்ன பேஸ்ல நடக்கும்? குளோரோபிளாஸ்ட், கோல்கி பாடிஸ், மைட்டோகாண்ட்ரியாவா, குளோரோபிளாஸ்ட், ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், டிக்டயோசோம்ஸா, இல்ல குளோரோபிளாஸ்ட், மைட்டோகாண்ட்ரியா, பெராக்சிசோம்ஸா, குளோரோபிளாஸ்ட், வேக்யூல்ஸ் அண்ட் பெராக்சிசோம்ஸ். இதுல தெரிஞ்சிருக்கும் குளோரோபிளாஸ்ட் பேஸ் ரொம்ப ஆக்டிவா இருக்கு அப்படின்றது. சோ என்ன பேஸ்ல வந்து போட்டோ ரெஸ்பிரேஷன் பேஸ் பண்ணி நடக்கும்? போட்டோ ரெஸ்பிரேஷன் தான் இல்லையா? போட்டோ சிந்தசிஸ் போட்டோ ரெஸ்பிரேஷன் தான். என்ன பேஸ்ல நடக்கும்? எஸ்டா சூப்பர். ஓகே யா, ஓகேங்களா. பேஸ் குளோரோபிளாஸ்ட், மைட்டோகாண்ட்ரியா அண்ட் பெராக்சிசோம்ஸ். இது ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா, மைட்டோகாண்ட்ரியா வந்து ஒரே ஒரு மைட்டோகாண்ட்ரியா தான் கொடுத்துருக்கான். நிறைய மைட்டோகாண்ட்ரியா இதில் கொடுத்துருக்காங்க. பட் கோல்கி பாடிஸ் பேஸ் பண்ணி வராது. ஓகேங்களா, அதை வச்சு கண்டுபிடிச்சிருக்கேன். ரொம்ப ஈஸி தான். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். இது வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். குளோரோபிளாஸ்ட், மைட்டோகாண்ட்ரியா, பெராக்சிசோம். சூப்பரா. சும்மா பிருத்திவி, உங்க பேர் என்னதுடா? சும்மா ஒரு வீடியோ. உங்க பேர் என்னதுடா? பிருத்திவி, மஞ்சு கலக்கிட்டீங்க. ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி chloroplast, mitochondria and also peroxisome will be a right answer. Okay, a process that makes an important difference between C3 and C4 plant. இந்த C3 C4 பிளான்ஸோட மெயின் டிஃபரன்சியேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க நான் சொல்றேன் பாத்தீங்களா, எத்தனை கேள்வி கேட்பான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம தோராயமா சொல்லும்போது 3 கேள்வி கேட்போம். 3க்கு மேல கண்டிப்பா கேட்க மாட்டான்னு நினைக்கிறேன். பட் 0 to 3 தான் ஆப்ஷன். ஓகேங்களா, 0 to 3 தான் இருக்கு. 0 to 3 அவன் கேட்கற மாதிரி இருந்தானா கண்டிப்பா ஒரு கேள்வி வந்துட்டு இந்த C3 C4 பிளான்ஸோட டிஃபரன்சியேஷன் ஆஸ்பெக்ட்ல கேட்பான். அது இந்த கொஸ்டின் தான் கேட்பான், இந்த கொஸ்டின் தான் கேட்பான் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் C3 or C4 பிளான்ட்டோட டிஃபரன்சியேஷன்ல இருந்து கண்டிப்பா ஒரு கேள்வி வந்து கேட்கறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா, செல்வன், இமை செல்வன். ஓகே டாக்கண்ணா, செல்வன் கூப்பிடுறேன். ஓகேங்களா, சோ இந்த கான்செப்ட்ல இருந்து கண்டிப்பா ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்க போகுது. ஓகேங்களா, சோ என்னவா இருக்க போகுது? யா, we knew C3 and C4 plant மெயினான மேக் இம்பார்ட்டன்ட் டிஃபரன்ஸ் யாரா இருக்க போறா? we all know photo respiration தான். ஓகேங்களா, it's going to be option D தான் கணங்களா. ஓகேங்களா, ஆப்ஷன் டி. நல்லா பாருங்க, C3 C4 லாம் என்ன அப்படின்னு நிறைய டேப்லெட் காலம் இருக்கு. நம்ம NCERT பேஸ்ல கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம கூகுள்லயோ எங்கேயோ போய் ட்ரை பண்ணி பாருங்க. நான் நோட்ஸ் கொடுத்துருக்கேன் நம்ம கிளாஸ் எடுக்கும்போது. ஸோ அதெல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் டிஃபரன்ஸ் எல்லாம் படிச்சு வச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த பேஸ்ல இருந்து ஒரு கேள்வியை எதிர்பார்க்கப்படலாம். ஏன்னா டிஃபரன்சஸ் ஆஸ்பெக்ட்ல இருந்து கண்டிப்பா ஒரு கேள்வி எதிர்பார்க்கப்படலாம். ஸோ இது பொறுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி போட்டோ ரெஸ்பிரேஷன் இஸ் ரைட் ஆன்சர். சூப்பரா செல்வன், மஞ்சு, பிருத்திவிராஜ், பிருத்திவி கலக்கிறீங்க. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி மேஜரா C3 and C4 பிளான்ஸ்க்கு நம்ம மேஜரா ஆட் பண்ணக்கூடிய டிஃபரன்ஸ் எதாவது நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம்னா இந்த போட்டோ ரெஸ்பிரேஷன். அதான் ருபிஸ்கோட பைண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தா C3 பிளான்ஸ் வந்துட்டு 3 கார்பன் டை ஆக்சைடு கொடுக்கும். அது ஆக்சுவலா அசிடிக் ஆசிட் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். அந்த சைக்கிள் படிக்கும்போது டிஃபரன்சியேஷன் பண்ணி படிச்சிருப்போம். போட்டோ ரெஸ்பிரேஷன் ஆஸ் பண்ணி வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா கண்ணா, சூப்பரா. Some currently in 11th தர்ஷினி, அடப்பாய் எத்தனை கிளாஸ் வந்திருப்பீங்க, எத்தனை கிளாஸ் நான் பிருத்திவிராஜ் கூப்பிட்டுருப்பேன். அப்பெல்லாம் சொல்லலையாமா? சரி, ஓகேம்மா. அம்பிகா, currently 11th as I told, I completed full syllabus but one chapter plant kingdom I got very low mark, please help me sir. பிளான் கிண்டத்துல பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் தான் அதிகமான கேள்வி கேட்டிருப்பான். ஓகேங்களா, எக்ஸாம்பிள்ஸை பேஸ் பண்ணி கேள்வி கேட்டிருப்பான். இல்லை கான்செப்ட் எதில் கோன் வரும், எது ரெஸ்பிரேஷன் என்ன ஆஸ்பெக்ட் நடக்கும், கேமிட்டோஃபைட்டிக் பாடி எது, ஸ்போரோஃபைட்டிக் பாடி எது அப்படின்னு பிரயோஃபைட்ஸ்ல கேட்டிருப்பான். ஆல்கே எல்லாத்தையும் நீங்க படிச்சுதான் ஆகணும். இப்போ ஒரு சின்ன இது சொல்றேன் பாருங்க, இந்த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஓகேவா, இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் வீடியோ நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வந்துடும். ஓகே, இப்போ பாருங்க, பிளான் கிண்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆல்கே ரொம்ப முக்கியமா படிச்சோம். உங்களுக்கு இந்த சாப்டர் கஷ்டமா இருந்துச்சுன்னா இதை மட்டும் படிங்க. ஆல்கே கண்டிப்பா படிச்சான். ஓகேங்களா, பிரயோஃபைட்ஸ்ல வந்து ரீப்ரொடக்ஷன் பேஸ்ல நடந்திருக்கும். இந்த மாசஸ் அண்ட் லிவர் வச்சிருக்கும் தெரியுமா, அதுல இந்த ஸ்போரோஃபைட்டிக் பாடி, கேமிட்டோஃபைட்டிக் பாடி அப்படின்னு 2 பாடி இருக்கு படிப்பீங்க. ஓகேவா, எதுல ஸ்போரோஃபைட்டிக் கீழே வருது, எதுல கேமிட்டோஃபைட்டிக் மேல வருது அப்படின்னு தான் படிச்சுட்டு போம் இல்லையா. ஸோ எதுல வந்து டாமினண்டா இருக்குன்றது ரீப்ரொடக்ஷன் ஆஸ்பெக்ட்ல பிரயோஃபைட்ஸை படிச்சு வைங்க. மெயினா பிரயோஃபைட்ஸோட டெக்னிக்கல் டேர்ம்ஸ் உங்களுக்கு தெரியும், ஆம்பிபியன்ஸ். ஓகே, அதில் நீங்க தனியாக உட்காந்து படிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. பிரயோஃபைட்ஸை படிச்சு வைங்க. டெரிடோஃபைட்ஸ்லயும் அதே கான்செப்ட் தான். டெரிடோஃபைட்ஸ்லயும் இந்த ரீப்ரொடக்ஷனும் ஸ்ட்ரக்சர்ஸும் படிச்சு வைங்க. ரீப்ரொடக்ஷனும் ஸ்ட்ரக்சர்ஸ் பேஸ் பண்ணி படிச்சு வைங்க. ஜிம்னோஸ்போம்ஸ் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னு பார்க்கும்போது ஜிம்னோஸ்போம்ஸ்ல என்னென்னலாம் கோன் பேரா இருக்கு, என்னென்னலாம் மெயில் கோனு, எதுலலாம் மெயில் கோன் வந்து பேரா இருக்கு, எதுலலாம் ஃபீமேல் கோன் வந்து பேரா இருக்கு.
அது அதில் அடைஞ்சிருக்கு அப்படின்றத பார்த்து வச்சு. ஓகேவா? நீங்கள் ஏஞ்சல் படிக்க வேணாம். இது எதுக்கு சொல்கிறேன்? பிளான் கிண்டது சொல்கிறேன். ஏன்னா பிளான் கிண்டத்தில் ஏஞ்சல் ஸ்பூன் ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. அது நம்ம செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான்ஸ்லையோ இல்லை அதில் நம்ம டீட்டெயிலாக படிச்சிருப்போம். ஓகேவா? ஸோ இதை மட்டும் பேஸாக படிச்சோங்க. பிளான் கிண்டமை பொறுத்தவங்க எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தோட எக்ஸாம்பிள்ஸும் படிச்சுக்கோங்கண்ணாக்கா. எக்ஸாம்பிள்ஸுக்கு நான் தனியாக ட்ரிக் வீடியோவே போட்டிருக்கேன்டா. இன்னும் பார்க்காதவங்க கண்டிப்பாக போகிறேன். அனிமல் கிண்டத்துக்கும் பிளான் கிண்டத்தோட எக்ஸாம்பிள்ஸும் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கோம். ஸோ குட் மார்னிங்டா, குட் மார்னிங்டா. ஓகேங்களா? குட் மார்னிங் நித்யா. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் பிளான் கிங்டம் அண்ட் அனிமல் கிங்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, அது விடவே கூடாது. அது கண்டிப்பாக அங்கே கேள்வி கேட்டே இருப்போம். ஓகே, பிளான் கிண்டத்துலையும் கேட்பான், அனிமல் கிண்டத்துலையும் கேட்பான். ஸோ ரெண்டுத்துமே எக்ஸாம்பிள் ரொம்ப முக்கியம். ஸோ எல்லாத்தோட எக்ஸாம்பிள்ஸ் படிச்சு வச்சுக்கோங்க. அது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சின்ன ட்ரிக் வீடியோ வந்துட்டு நம்ம பிளான் கிண்டத்துக்கு அனிமல் கிண்டத்துக்கு போட்டு வீடியோ பார்க்கலன்னா போய் சர்ச் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கிடைக்கும். பட் அதாவது எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்கே கண்டிப்பாக படிச்சோம். 3 ஆல்கே தானே இருக்கு. அது உங்களுக்கு ஆல்கேவும் படிக்க ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா நம்ம என்சிஆர்டியில் வந்து இது டேப்லெட் காலம் கொடுத்துருப்போம். அதை மட்டுமா தரவா படிச்சு வச்சோம். ஓகேங்களா? குளோரோஃபேசியக் என்ன இருக்கு, பயோஃபேசியக் என்ன இருக்கு, ரோடோஃபேசியக் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஆல்கேல வந்து பாத்தீங்கன்னா அந்த டேப்லோ காலம் கொடுத்துருப்போம். நான் என்ன சொல்றேன்னா ஆல்கே ஃபுல்லா படிங்க. ஆல்கே படிக்க ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது சார், ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த டேப்லோ காலம் வந்து ஃபுல்லா படிச்சுவீங்க. கண்டிப்பா அந்த டேப்லோ காலம் ட்விஸ்ட் பண்ணி கேட்க அதிகமான சான்ஸ் இருக்கு. ஸோ இது நல்லா படிச்சுவீங்க. பயோஃபேஸை பேஸ் பண்ணி நான் சொன்னதை மட்டும் படிச்சாலே போதும், உங்களுக்கு ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். பட் பிளான் கிங்டம் அப்படின்றது ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் தான். பட் சில பேருக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. பிளான்ட்டை பத்தி எப்படி சார் நான் அனிமல் கிங்டம் நான் ரிலேட் பண்ணி படிச்சோம், பிளான்ட்டை ரிலேட் பண்ணி படிக்க முடியாது சார் அப்படின்னு சொல்றவங்களுக்கு நான் சொல்றது. ஓகேங்களா? பட் ரொம்ப ரொம்ப இதுதான், கவலைப்படாதீங்க. ஓகே, கண்டிப்பாடா தாரிணி கண்டிப்பா வச்சிடலாமா? கண்டிப்பா வச்சிடலாம். ஓகேங்களா? இந்த வாரமே வச்சிடலாம். ஓகேங்களா? நாளைக்கு வைக்க முடியாது, இப்போ நாளைக்கு கண்டிப்பா நான் வச்சிடறேன். செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன் தானே, கண்டிப்பா நாளைக்கு பயோமாலிகுல்ஸை பேஸ் பண்ணி வச்சிடறேன். அடுத்த செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன் பேஸ் பண்ணி வச்சிடலாம். ஓகேங்களா? சூப்பரா. அப்போ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி, போட்டோ ரெஸ்பிரேஷன் தான் கரெக்ட் ஆன்சர். நந்தினி ஹாய்டா, குட் மார்னிங் போலாம்டா. டவுட் கேட்டாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும். ஓகேவா? ஓகே பிஃபோர் கோயிங் டு நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் ஒரு 10 கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு ஃபயரை போட்டு வச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். கமான், அப்படியே செஷன் லைக் பண்ண விட்டுருங்க. டக்கு செஷன் லைக் பண்ணி விட்டுருங்க. நம்ம 10 கொஸ்டின் பார்த்துட்டு நம்ம எத்தனை கொஸ்டின் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 120 to 130 கொஸ்டின்ஸ் நம்ம இதில் பார்ப்போம். ஓகேங்களா? முன்னாடி சொன்ன மாதிரி எப்பவுமே 100 கொஸ்டின் தான் சொல்லுவேன், பட் ஒரு 20 கொஸ்டின் 30 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு வருவோம். ஓகே, எதுக்கு அந்த 15 மினிட்ஸ் செஷனுக்கு யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு தான். ஓகேங்களா? ஸோ ஒரு 120 to 130 செஷன் வந்து 130 கொஸ்டின் நம்ம பார்ப்போம். ஓகே, அதில் நம்ம 10 கொஸ்டின் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, ஒரு குட்டி ஃபயரோட போடுங்க பார்ப்போம். கமான். ஹாய் ரேஷ்மா, தேங்க்யூடா. சூப்பர். அப்படியே செஷன் லைக் பண்ணாம யாராவது பார்த்துட்டீங்க அடுத்த செஷன்ல லைக் பட்டன் அடிச்சு உடச்சிருங்க. ஓகேங்களா? யா, ஓகே. ஸோ we are moving to next question. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 11வது கொஸ்டின் என்னவா இருக்க போகுது அப்படின்னா, in photosynthesis the light independent reactions take place at light independent reaction. நல்லா பாருங்க, light independent reaction எங்க டேக் பிளேஸ் ஆகும்? தேங்க்யூ. ஹார்ட் போட்ட நல்லவங்களுக்கும் ஃபயர் போட்ட நல்லவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகேவா? லைட் இண்டிபெண்டன்ட் ரியாக்ஷன் லைட் இண்டிபெண்டன்ட் ரியாக்ஷன் அப்ப என்ன நடக்க போகுதுன்னு அர்த்தம்? என்சைமேட்டிக் ரியாக்ஷன் நடக்க போகுதுன்னு அர்த்தம். என்சைமேட்டிக் ரியாக்ஷன் இண்டிபெண்டன்ட், லைட் டிபெண்டன்ட், நான் லைட்ல டிபெண்டண்டா இருக்கேன். லைட் இண்டிபெண்டன்ட்னா தனியா இருக்கேன். புரிஞ்சுதா? நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே எதுக்குனால கொண்டாடுறோம்? நம்ம வந்துட்டு பிரிட்டிஷ் கிட்ட இருந்து விடுதலை வாங்கிட்டோம். நான் இண்டிபெண்டன்ட் ஆயிட்டேன். நான் பிரிட்டிஷை நம்பி இல்லை, நான் பிரிட்டிஷை டிபெண்ட் பண்ணி இல்லை, நான் இண்டிபெண்டன்ட் ஆயிட்டேன். இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடுறேன். இங்க பாத்தீங்கன்னா லைட் இண்டிபெண்டன்டா இருக்கணும். அப்படி என்ன நடக்கணும்? என்சைமேட்டிக் ரியாக்ஷன். என்ன பேஸ் என்சைமேட்டிக் ரியாக்ஷன் நடக்குது? சுகர்ஸை வந்துட்டு ஸ்டார்ச்சா கன்வெர்ட் பண்றது. சுகரை வந்துட்டு ஸ்டார்ச் பேசிஸ்ல கன்வெர்ட் பண்றது. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டொமேட்டல் மேட்ரிக்ஸ்ல தான் டேக் பிளேஸ் நடக்கும். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, சூப்பர். தாரணி, நந்தினி, மஞ்சு, அம்பிகா, நித்யா, என்னது தர்ஷினி. ஓகேங்களா? டக்குன்னு வரல, எல்லாமே தாதான் வரல. ஓகே, சூப்பரா இருக்கணும். ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி தான். ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். சூப்பர் செல்வா, மஞ்சு. ஓகேங்களா? இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி. ஸ்டொமேட்டல் மேட்ரிக்ஸ் என்னது? லைட் இண்டிபெண்டன்ட். பேசிக் மேத்ஸ் தான். பேசிக் இங்கிலீஷ் தான். அந்த பேசிக் இங்கிலீஷ் நீங்க கரெக்டா படிச்சா உங்களுக்கு சூப்பரா அடிச்சா. என்சைமேட்டிக் ரியாக்ஷன் தான் பேஸ் பண்ணி நடந்துட்டு இருக்கும். எப்படி? இந்த ஸ்டார்ச்ல இருந்து ஸ்டார்ச் ஃபார்ம் பண்ணும். சுகர்ல இருந்து ஸ்டார்ச் வந்து ஃபார்ம் பண்ணும், ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. ஓகே, நம்ம அடுத்த क्वेश्चन பார்த்தலாம். அந்த process which makes major difference between C3 and C4 plant வந்து இது போட்டோ ரெஸ்பிரேஷன் தான். மறுபடியும் ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகேவா? யா, கேல்வின் சைக்கிள், ஸ்டொமேட்டல் மேட்ரிக்ஸ். சூப்பர் தாரணி. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. C3 and C4 ஓட மெயின் இது நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? போட்டோ ரெஸ்பிரேஷன், ருபிஸ்கோ, ஆக்சோலாசிக் ஆசிட் அதை பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கும் இல்லையா? சோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி தான். யா. ஓகேங்களா? ஓகே. நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த கேள்வி இது ஏற்கனவே நம்ம பார்த்த क्वेश्चन தான். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஒரு பிளான்ட் ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. A plant in your garden avoids photorespiratory
லாசஸ். உங்கள் பிளான்ட் உங்கள் கார்டனில் ஒரு பிளான்ட் வளர்க்குறீங்க, அது ஃபோட்டோ ரெஸ்பிரேட்டரி லாஸஸ் அவாய்ட் பண்ணிடுச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவாய்ட் பண்ணிடுச்சு. as improve water use efficiency, shows high rate of photosynthesis and high temperatures, and has a improved efficiency of nitrogen utilization. Yes. In which of the following physiological group would you assign your plant? உங்க பிளான்ட்டுக்கு இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஹை photosynthetic rate இருக்கு, ஹை டெம்பரேச்சர் டாலரன்ஸ் பேஸ்மெண்ட் இருக்கு, இம்ப்ரூவ்ட் எஃபிஷியன்சி, நைட்ரோஜன் யூட்டிலைசேஷன் இருக்கு. அப்போ அது என்ன பிளான்ட்டா இருக்கலாம், என்ன வகையில வரக்கூடிய பிளான்ட்டா நீங்க கன்சிடர் பண்ணுவீங்க? which do you consider it as a? நல்லா பாருங்க, என்ன பிளான்ட்டா இருக்கலாம்? நல்லா பார்த்துங்க, கார்டன் பாய்ஸ் போட்டோ ரெஸ்பிரேட்டரி லாஸஸை அவாய்ட் பண்ணு. ரெண்டே விஷயம் பார்த்துங்க, ரெண்டே விஷயம் நல்லா பார்த்துங்க. அவாய்ட்ஸ் போட்டோ ரெஸ்பிரேட்டரி லாஸஸ். ஓகேங்களா? அவாய்ட்ஸ் போட்டோ ரெஸ்பிரேட்டரி லாஸ். high rates of photosynthesis. high rate of photosynthesis. இப்போ கோயிங் பேக் டு மை கொஸ்டின்ஸ், நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருப்போம். அப்படி கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ரெண்டு விஷயம், மறுபடியும் நான் சொல்றேன், ரெண்டு விஷயம் நல்லா பார்த்தோம். C3 பிளான்ட்டுக்கும் C4 பிளான்ட்டுக்குள்ள மேஜர் டிஃபரன்சியேஷன் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, C4 பிளான்ட்ல லார்ஜ் குளோரோபிளாஸ்ட் வந்து பிரசன்ட் இருக்க போகுது. ஏன்னா பாத்தீங்களா, நம்ம கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணல, நம்ம நிறைய கொஸ்டின் நிறைய கான்செப்ட் வந்து புரிய ஆரம்பிக்கணும், நிறைய கான்செப்ட் புரிஞ்சா நம்ம நிறைய கொஸ்டின் வந்துட்டு சூப்பரா ஆன்சர் பண்ணிடலாம். லார்ஜ் குளோரோபிளாஸ்ட் பிரசன்ட் இருக்கிறதுனால இங்க பாருங்க, போட்டோசிந்தசிஸ் அதிகமா நடக்கும் when compared to other plant. போட்டோசிந்தசிஸ் அதிகமா நடக்கும் when compared to other plant. ஓகேவா? அது நமக்கு தெரியும் பேசிக். இன்னொன்னு மேஜரா, இப்போ இதுக்கு என்ன பார்த்தோம், இது மேஜர் ப்ராசஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் பிட்வீன் C3 and C4 பிளான்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டோ ரெஸ்பிரேஷன் தான். ஏன் போட்டோ ரெஸ்பிரேஷன் சொல்றோம்? போட்டோ ரெஸ்பிரேட்டரி லாஸ் ரொம்ப கம்மியா இருக்கு இதுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா C4 பிளான்ட்ஸ்ல இருக்காது போட்டோ ரெஸ்பிரேட்டரி லாஸ். ஸோ அதுவும் ஒரு மேஜர் கண்டு தானே, லாஸ் வந்து இருக்காது, ரெஸ்பிரேட்டரி லாஸ் வந்து இருக்காது. ஸோ இதை ரெண்டுத்தையும் வச்சு நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். என்ன சொல்றான், உங்க கார்டனில் வளரக்கூடிய பிளான்ட் வந்து C4 பிளான்ட் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ going to be ஆப்ஷன் பி. ஓகேங்களா? எஸ் இன் மை சுகர் பிளான்ட். சூப்பரா பிருத்வி, தாரணி, தர்ஷினி, செல்வா, அம்பிகா. கிரேட்டர் ரேட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் அது இருந்துட்டு இருக்கு. பட் நான் என்ன சொல்றேன், இது வரைக்கும் தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன். ஓகே, இதுவுமே தெரியல சார், நான் இப்பதான் சார் மறுபடியும் ஆரம்பிக்கிறேன், இப்போ படிக்கணும், ஒரு மாசம் கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு வேண்டி நான் சொல்லக்கூடாது. இப்போ என் கூட அப்படியே கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இதுல இருந்து நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் அச்சைன் பண்ணிட்டு இந்த C3 and C4 பிளேஸ் பண்ணி. ஓகேவா? அப்போ உங்களுக்கு என்ன இப்போ நார்மலா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, C4 பிளான்ஸ் வந்து போட்டோ ரெஸ்பிரேட்டர் கம்மியா இருக்கும், அது லார்ஜ் குளோரோபிளாஸ்ட் பிரசன்ட் இருக்கும், ஹையஸ்ட் போட்டோசிந்தெடிக் ரேட் when அதர் கம்பேர் பண்ணும்போது அப்படி நடந்துட்டு இருக்கும் அப்படின்னு தெரியும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி ஒரு கொஸ்டினா படிக்கும்போது நமக்கு ஒரு கான்செப்ட் ஈஸியா மண்டையில ஏற போகுது. ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி பார்த்துங்க, உங்க பிளான்ட்ல வளரக்கூடிய, உங்க கார்டன்ல வளரக்கூடிய என்ன பிளான்ட் இருக்க போது? C4 பிளான்ட் இருக்கு. மேஜரான ரெண்டு விஷயத்தை கண்டுபிடிக்கலாம். இது ரெண்டு விஷயம் போட்டோ ரெஸ்பிரேட்டரி லாஸ் அவாய்ட் பண்ணுது, போட்டோசிந்தசிஸ் ஹை ரேட்ல நடக்குது. ஓகே, மிச்சத்தை உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருந்தா கூட இந்த ரெண்டு மட்டும் நல்லா பார்த்தா போதும். ஓகேவா? சூப்பர் இருக்கணும். ஓகே, in chloroplast the highest number of protons is found in, highest number of protons வந்து எதுல பார்க்க முடியும் chloroplastல? C4 plant generally ஆமாடா தாரணி, C4 பிளான்ட்ல வந்துட்டு இருக்கும் கிரேட்டர் ரேட் ஆஃப் C3 பிளான்ட், C4 பிளான்ட் அதிகமான கார்பன் டை ஆக்சைடு இருக்கும் ரேட். ஸோ அதிக அமௌண்ட் ஆஃப் புரோட்டான் நம்ம எங்க பார்க்க முடியும்? புரோட்டான் கேரியர் மெயினா ஃபார்ம் ஆகுது ஏடிபிகளும் குளோரோபிளாஸ்ட் தான் சார் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஸோ அந்த கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா lumen of thylakoid தான். ஓகேங்களா? இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி, lumen of thylakoid. சூப்பர் ராகணுங்களா? ஓகேங்களா? இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி, lumen of thylakoid. சூப்பரா செல்வா, தர்ஷினி, தாரணி, மஞ்சு, ரேஷ்மா, நித்யா, அம்பிகா கலக்கிட்டீங்க. ஓகேங்களா? through splitting of water molecules. Okay, நந்தினி கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி, lumen of thylakoidல பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன பார்க்க முடியும்? ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் வந்து பார்க்க முடியும். வாட்டர் மாலிகுல ஸ்பிட் பண்ணி அந்த சைக்கிள் படிக்கும்போது நம்ம ஈஸியா படிச்சிடும். ஓகே, lumen of thylakoid lumen அப்படின்னு சொன்னீங்கன்னா இது தைலகாய்டு பேஸ் பண்ணி நடந்துட்டு இருக்கும். முக்காவாசி இது நடக்குது, இதுக்குள்ள இருக்கு தெரியுமா? இதான் நம்ம lumen அப்படின்னு சொல்லுவோம்.
இந்த ரீஜன். எலுமெண்ட் தெரியாமல் இருக்காதீங்க. எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணக்கூடாது. அது எங்க பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுன்னா அது கூட உங்களுக்கு ஒரு கொஸ்டின் ஆன்சர் எதிர்த்து கொடுக்கும். ஓகேங்களா? சூப்பரா, சூப்பர். ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். எமர்சன் என்ஹான்ஸ்மெண்ட் எஃபர்ட்ஸ் அண்ட் ரெட் ட்ராப் ஹவ் பீன் இன்ஸ்ட்ருமெண்டல் இன் டிஸ்கவரி ஆஃப். எமர்சன் enhancement effect and red drop have been instrumental in the discovery of எப்போ வந்து நான் பார்க்க முடியும்? எப்போ வந்து பார்க்க முடியும்? Photosynthesis and non-cyclic electron transport அப்போ பார்க்க முடியும். எமர்சன் என்ஹான்ஸ்மெண்ட் எஃபெக்டும் கண்டிப்பா கவிதா போட்டுடலாமா? கவலைப்படாது, போட்டுடலாம். அந்த பேஸ்ல நடக்காதுடா. அப்படி நடக்காது. ரெண்டு போட்டோ சிஸ்டம்னது PS1 and PS போட்டோ சிஸ்டம் 1 and போட்டோ சிஸ்டம் 2வும் சைமல்டேனியஸ்லி ஆப்ரேட் ஆனதால அப்புறம் எம்எஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த டிஸ்கவரி எதோட டிஸ்கவரி அப்புறம் எப்போ வந்து எப்போ வந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரெண்டு போட்டோ சிஸ்டம் வந்துட்டு சைமல்டேனியஸ்லி ஆப்ரேட் ஆகும்போது தான் ஆப்ஷன் பி தான் வரும். ஓகேங்களா? ரெண்டு போட்டோஸ் தான் ஆப்ரேட் சைமல்டேனியஸ்லி. எஸ் தாரணி, செல்வா, அம்பிகா, மஞ்சு, தர்ஷினி. ஓகேங்களா? இட்ஸ் கோயிங் டு பி ரெண்டு போட்டோ சிஸ்டம் PS1 போட்டோ சிஸ்டம் 1 and போட்டோ சிஸ்டம் 2 வந்துட்டு ஆப்ரேட்டிங் சைமல்டேனியஸ்லி பேஸ் பண்ணி வரும்போது தான் நமக்கு இந்த எமர்சன் என்ஹான்ஸ்மெண்ட் ரெட் ட்ராப் எஃபெக்ட் வந்து நாம பார்க்க முடியும். சோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். யா எஸ் டா லயன் கிங். சூப்பர். கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ். நெக்ஸ்ட் क्वेश्चन பாத்துறோம். அடுத்த क्वेश्चन என்னவா இருக்க போகுது அப்படினா which statement is wrong? எஸ். என்னடா இந்த क्वेश्चन எனக்கு வரல. எனக்கு ரொம்ப பிடிச்ச क्वेश्चन. இந்த ராங் ஸ்டேட்மென்ட் ரைட் ஸ்டேட்மென்ட் கண்டுபிடிங்க. நீங்க தான் நிறைய பேர் தப்பு பண்ணீங்க. about the photorespiratory. நான் மறுபடியும் சொல்றேன், என் வீடியோ ஃபர்ஸ்ட் வாட்டி பாக்குறீங்க அப்படினா பாத்தீங்கன்னா நீங்க ஒரு क्वेश्चन இந்த மாதிரி ராங் ரைட்லாம் படிச்சீங்க அப்படினா என்ன மாதிரி ரவுண்ட் பண்ணி வெச்சுக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாம் அப்போ யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? என்ன மறுபடியும் நீங்க வாட்டி பப்ளிங் பண்ண போகும்போது OMRல போய் நீங்க பப்ளிங் பண்ண போகும்போது ஒரு வாட்டி நீங்க பார்க்கலாம். ஓகேவா? ராங் ஸ்டேட்மென்ட் கேக்குறாங்க, ரைட் ஸ்டேட்மென்ட் கேக்குறனால ஒரு வாட்டி நீங்க ரிவைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 4 மார்க் க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகேங்களா? சோ எதுல ராங் ஸ்டேட்மென்ட் இருக்கு? which one is a wrong statement? just a minute. which one is considered as a wrong statement? Yeah. 2 molecular phosphoglycate அப்படி கொடுத்துருக்காங்க. இது லைட் டிபெண்டன்ட் ப்ராசஸ் தான். ஆக்சிடேஷன் ஆஃப் ரூப்ளோஸ் பிஸ்பாஸ்பேட் அப்படின்றது. ஓகேவா? இதுல வந்து என்ன ஆகும்? ஆக்சிஜன் வந்து கார்பன் டை ஆக்சைடு நம்ம கன்சியூம் பண்ணிட்டு ஆக்சிஜன் நம்ம என்ன பண்றோம்? லிபரேட் பண்றோம். ஓகேங்களா? இல்ல கார்பன் டை ஆக்சைடு நம்ம லிபரேட் பண்ணிட்டு ஆக்சிஜன் நம்ம கன்சியூம் பண்ணுவோம். So option A டக்கன option A is the wrong answer. ஏன் அப்படி சொல்லுங்க? C4 plants avoid photorespiratory. இது வந்து C4 plants வந்துட்டு அவாய்ட் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா? சோ அந்த பொறுத்து பாக்கும்போது it's going to be option A. ஓகேங்களா? சூப்பர் ரகன். ஓகே, it's going to be option A. RBB binds with the oxygen and phosphoglycerate வராது. It's going to be option A is the right answer. தர்ஷினி, அம்பிகா கலக்கிட்டீங்க. ஓகேங்களா? எஸ் தாரணி கலக்கிட்டீங்க. ஓகே, it's going to be option A டக்கன. ஓகே. Which of the following is a proteinaceous and water soluble photosynthetic pigment? Proteinaceous and at the same time it's going to be a water soluble photosynthetic pigment இருக்கக்கூடியது. எதெல்லாம் proteinaceous ஆகும் and water soluble photosynthetic pigment ஆகும் நம்ம கன்சிடர் பண்றோம்? chlorophyll and the water soluble pigment அப்படினு சொல்லியாச்சு. Proteinaceous and water soluble pigment. Okay, super. என்னது? phycocyanin தான் என்னது? proteinaceous at the same time it is a water soluble pigment. but in the anthocyanin வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணீங்க. anthocyanin is only water soluble தான். ஓகேங்களா? அது என்ன கேட்டிருக்கான்? proteinaceous தான் கேட்டிருக்கான். proteinaceous and water soluble elements தான் கேட்டிருக்கான். pigment தான் கேட்டிருக்கான். சோ அந்த படி பாக்கும்போது ஆப்ஷன் C தான் வரும்.
Anthocyane is only water soluble elements. ஓகேங்களா? சூப்பர். எஸ் தாரணி. ஓகே சூப்பர். ரேஷ்மா, லயன் கிங், தர்ஷினி, செல்வா, மஞ்சு, நித்யா, அம்பிகா கலக்கிட்டீங்கடா. ஓகேவா? இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி phycosine. Phycosine தான் ரைட் ஆன்சர் ஆக போகுது. ஓகே phycosine அதான் proteinaceous at the same time water soluble elements. So anthocyane is water soluble element. ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन இருக்குன்னா phosphophenol pyruvate acceptor. நல்லா பாருங்க acceptor phosphophenol pyruvate acceptor என்ன PP is primary carbon dioxide is the primary carbon dioxide எதுல primary carbon dioxide acceptor இங்க acceptor வராது. phosphophenol pyruvate acceptor in எதுல acceptor C4 phosphophenol pyruvate எதுல acceptor இருப்பா C4 plants C2 plants C3 and C4 plants இல்ல only C3 plants இல்ல எதுல வந்து இருக்குப்பா phosphophenol acceptor is found in அப்போ அடுத்த ஒரு கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சு. ஓகே phosphophenol pyruvate acceptor in carbon dioxide acceptor இதுல இருக்க போது C4 plants தான் இருக்கு. ஓகே மேஸ்டா C4 plants தான் ஆன்சரா வரும். ஏன்னா C4 plants கொஞ்சம் கூட டிஃபிஷியன்சி ஆனதுனால அதுல இருந்து அதிகமான கேள்வி கேட்கப்படலாம். பட் C3 plants னு கேட்கலாம். ஓகே ரெண்டுத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. சப்போஸ் தெரியலனா முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன். ஓகே முன்னாடி ஏதாவது தெரியலனா அப்படினா C4 plants அடிச்சு விடுங்கடா அப்படினு. பட் இப்போ நம்ம சொல்ல முடியாது. ஓகே அவங்க எப்படி வேணா கேட்கலாம். 2025 பேப்பர் வந்து மாத்தி விட்டுருச்சு. ஓகேங்களா? சோ அது பாக்கும்போது C4 plants தான். ஓகே phosphophenol pyruvate acceptor is phosphophenol pyruvate is the primary carbon dioxide acceptor எதுல அப்படினு பாத்தீங்கன்னா C4 plantல. சோ ஆப்ஷன் A is the right answer. சூப்பர். ரேஷ்மா, தர்ஷினி, மஞ்சு, நித்யா, அம்பிகா, தாரணி கலக்கிட்டீங்க. ஓகே at the same time it's going to be option A is the right answer. Shall we move on to the next question? அடுத்த क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन என்னவா இருக்க போகுது அப்படினா okay with reference to the factors affecting the rate of photosynthesis which one of the following statement is false? இதான் ரொம்ப முக்கியம். நீங்க அது பார்க்கலனா கூட என்னது இத பாத்துறணும். ராங் கேட்டிருக்கானா ரைட் கேட்டிருக்கானா ஃபால்ஸ் கேட்டிருக்கானா ட்ரூ கேட்டிருக்கானா அதை பொறுத்து தான் நம்ம ஆன்சரே மாறப்போகுது. எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ் ஆன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு வந்து கேட்டிருக்கோம். which statement is a false statement? which statement do you consider as a false statement? எந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. increasing atmosphere carbon dioxide concentration up to 0.05% can enhances the carbon dioxide fixation rate. Okay, plant respond to higher temperature with enhanced photosynthesis while C4 plants have much lower optimum temperature. Okay, tomato is a greenhouse crop which can be grown in a carbon dioxide enriched atmosphere for a high yielder plant. So option D என்னவா இருக்குன்னா light saturation for carbon dioxide fixation occurs in a 10% of full sunlight. Okay, full sunlight. இப்போ நம்ம படிச்ச கான்செப்ட்ல இருந்தே தான் கேட்டிருக்கேன். என்ன கான்செப்ட்ல இருந்து கேட்டிருக்கான்? C4 பிளான்ட்ல லோவர் ஆப்டிமம் டெம்பரேச்சர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கான். இது C4 பிளான்ட்ல லோவர் ஆப்டிமம் டெம்பரேச்சர் இருக்குமா? அதுவும் நம்ம படிச்சோம். அந்த இது கான்செப்ட் உங்க பிளான்ட்ல இவ்வளவுலாம் இருக்கு, உங்க கார்டன்ல இருக்கக்கூடிய பிளான்ட்ல எல்லாம் இந்த கண்டிஷன்லாம் இருக்கு, இந்த கண்டிஷன்லாம் இருக்குன்னு அப்படின்னு சொல்லி ஒரு क्वेश्चन பார்த்திருந்தோம் இல்லையா கணுங்களா? சோ அதே கான்செப்டை வச்சு நமக்கு அடிச்சிடலாம். C4 plants have higher tolerant intensity, high light intensity இருக்கும், high temperature இருக்கும், with a low respiratory photorespiratory losses ஓட. சோ அதான் மெயினா C4 plants ஓட அடையாளமே. இங்க இதை வச்சு நம்ம அடிச்சிடலாம். சோ தப்பான கேள்வி என்னவா இருக்க போகுது, தப்பான ஆப்ஷன் என்னவா இருக்க போகுதுன்னா ஆப்ஷன் பி தான். ஓகேங்களா? சோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் தி ராங் ஆன்சர். சூப்பர். செல்வா, மஞ்சு, ரேஷ்மா, தாரணி, அம்பிகா கலக்கிட்டீங்க. ஓகே, சோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி டா. ஓகேங்களா? சோ ஆப்ஷன் பி என்னால புரிஞ்சது இல்லையா? என்ன இங்க லோவர் ஆப்டிமம் டெம்பரேச்சரா இருக்கும், கண்டிப்பா இருக்காது. சோ இட்ஸ் கோயிங் டு பி நான் ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन மூவ் ஆன் பண்ணலாம். அடுத்த கேள்வி என்ன கேள்வி அப்படினு பாத்தீங்கன்னா which of the following is not a product of a light reactions of photosynthesis? light reactions of photosynthesis ஓட ப்ராடக்ட் கிடையாது. நல்லா பாத்துங்க. light reaction ஒரு ரியாக்ஷன் இருக்கு, dark reaction ஒரு ரியாக்ஷன் இருக்கு இல்லையா? இவன் என்ன கேட்டிருக்கான்? not a product of light reaction. அப்ப dark reaction ஓட ப்ராடக்ட்ட கேட்டிருக்கான்னு அர்த்தம். ஓகேவா? light reaction light இண்டிபெண்டன்ட்டா நடக்கும், dark reaction எதெல்லாம் நடக்கும்? light reaction ஓட ப்ராடக்ட்ட பேஸ் பண்ணி நடக்கும். ஓகே, மறந்துட கூடாது. லைட் ரியாக்ஷன் எதெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் சன்லைட்டை பேஸ் பண்ணி நடந்துட்டு இருக்கும். டார்க் ரியாக்ஷன் எதை வச்சு நடக்கும்னா அந்த லைட் ரியாக்ஷனை யூஸ் பண்ணிட்டு ப்ராடக்ட்டை ஃபார்ம் பண்றான் இல்லையா, இந்த ப்ராடக்ட்டை வச்சுட்டு தான் இந்த டார்க் ரியாக்ஷன் நடக்க போகுது. ஸோ நாட் அ ப்ராடக்ட் ஆஃப் லைட் ரியாக்ஷன். ஏடிபியா, என்ஏடிபி, என்ஏடிபிஹெச், ஆக்சிஜனா டார்க் ரியாக்ஷனோட ப்ராடக்ட்டை கேட்டிருக்கான். என்னவா இருக்க போகுது? எஸ் டா இஸ் கோயிங் டு பி none other than NADH. ஓகேங்களா? NADH. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். சூப்பரா இருக்கு. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஏன்னா ஆப்ஷன் சி வந்து இதுல வருது,
டார்க் ரியாக்ஷன்ல வருது. அவன் டார்க் ரியாக்ஷன் தான் கேட்டிருக்கான். ஓகேவா? எப்படி கேட்டிருக்கான்? தலைகீழ அப்படி இப்படி போய் மூக்க தொட்டிருக்கான். ஓகேங்களா? ஸோ சூப்பரா இருக்கணும். ஓகே சூப்பரா. செல்வா, நித்யா, மஞ்சு, அம்பிகா, சூப்பரா. தர்ஷினி கலக்கிறீங்க. ஓகே ஸோ கொண்டு போய் ஆப்ஷன் சி NADH இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே shall we move on to the next question? அடுத்த கொஸ்டின் பார்த்தலாமா? அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா yes we are considerably successfully completed 20 question. குட்டி ஃபயர் ஒன்று போடுங்க. கமான் 20 கொஸ்டின் வெறித்தனமா முடிச்சிருக்கோம். குட்டி ஃபயர் ஒன்று போடுங்கம்மா. அப்படியே ஃபயர் போடுமா அப்புறம் தண்ணியும் குடிக்கணும். நான் சொல்லியிருக்கேன்ல ஸ்டே ஹைட்ரேட்டடாக இருங்க. எக்ஸாம் வேறு பக்கத்தில் வர போகுது. எக்ஸாம் பக்கத்தில் வரும்போது ஏதாவது நமக்கு நோயாகி ஏதாவது வந்துச்சுன்னா நமக்கு மிகப்பெரிய அவஸ்தையாக மாறிடும். ஸோ அதனால் தண்ணி குடிச்சிட்டு உங்கள் உடம்பு ஹைட்ரேட்டடாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸ்டே ஹைட்ரேட்டட் பை ட்ரிங்கிங் வாட்டர். கமான் டக்கண்ணா. தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். அப்படியே அதான் நீங்கள் கிளாஸ்க்கு வரீங்க அப்படின்னா சின்ன ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து வந்துருக்கேன். நான் சொல்லும்போது தண்ணி குடிச்சோங்க. அப்போ தான் ஹைட்ரேட்டாக இருக்க முடியும். கான்சன்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம். ஹெல்த் ரொம்ப முக்கியம். நீங்கள் டாக்டர் ஆக போறீங்க. ஓகே ஆக்சிஜன் இஸ் நாட் ப்ரொடியூஸ் டியூரிங் ஃபோட்டோசிந்தசிஸ் பை. ஆக்சிஜன் இஸ் நாட் ப்ரொடியூஸ். ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும்போது ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணாதா? யார் பண்ணாது? கிரீன் சல்ஃபர் பாக்டீரியாவா, சைக்காஸா, நாஸ்டாக்கா, சாரா? யார் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க? come on சூப்பர் மஞ்சு. ஓகேவா? கிரீன் சல்ஃபர் பாக்டீரியா சார். கிரீன்னாலே குளோரோபிளாஸ்ட். குளோரோபிளாஸ்ட்ல போட்டோசிந்தசிஸ் நடக்குது. போட்டோசிந்தசிஸ் நடந்தா கண்டிப்பா ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் ஆகும் சார். இல்ல, இந்த கிரீன் சல்ஃபர் பாக்டீரியா இஸ் என்னது இங்கே கொடுத்துருக்கான்? சல்ஃபர்னு கொடுத்துருக்கு. ஜஸ்ட் மினிட்ரா. சாரி. ஓகேவா? கிரீன் சல்ஃபர் பாக்டீரியா. அப்ப சல்ஃபர் என்ன இருக்க போகுது? இது சல்ஃபர் டிபெண்டிங் பாக்டீரியா தான். ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணாது. சல்ஃபர் டிபெண்டிங் பாக்டீரியா. அதில் இதுலேயே ஆன்சர் இருக்கு. ஓகேவா? பேர்லேயே ஆன்சர் இருக்கு. சல்ஃபர் டிபெண்டிங் பாக்டீரியா இருக்கிறதுனால ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணாது டியூரிங் ஃபோட்டோசிந்தசிஸ். ஓகே ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும்போது ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணாது. யார் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டா? சல்ஃபர் டிபெண்டிங் பாக்டீரியா. ஓகே என்ன H2S. ஓகேங்களா? ஹைட்ரஜன் சல்ஃபைடு பேஸ் பண்ணி வரும்போது இது வந்து சல்ஃபர் டிபெண்டிங் பாக்டீரியா இருக்கிறதுனால தான். ஓகே நான் சொல்லிட்டு ஆப்ஷன் A இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் A டாக்கண்ணா. சூப்பரா மஞ்சு அம்பிகா கலக்கிறீங்க. ஓகே ஆப்ஷன் A இஸ் த ரைட் ஆன்சரா பார்த்துருக்கோம். ஃபேண்டாஸ்டிக். ஓகே நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோம். அடுத்த கொஸ்டின் என்ன இருக்க போகுதுன்னா the oxygenation activity of rubisco enzymes in a photorespiration leads to the formation of oxygen at rubisco enzymes. என்ன பண்ணுது? போட்டோ ரெஸ்பிரேஷன். அப்போ அந்த சைக்கிள் படிச்சிருப்பீங்க இல்லையா? இந்த சைக்கிள் வந்து நீங்க ஈஸியா படிக்கணும். நம்ம ஸ்டேட் போர்டு புக்ல வச்சு ஈஸியா படிக்கலாம். ஸ்டேட் போர்டு புக்ல ஈஸியா கொடுத்துருப்பான். போட்டோ ரெஸ்பிரேஷன் லீட் டு த ஃபார்மேஷன் ஆஃப் என்னது? என்ன ஃபார்மேஷன் பண்ணி விடுது? which is the photorespiration leads to the formation of rubisco enzymes. எப்படி ரெண்டா பிரிக்குது? ஒரு வாட்டி நல்லா பாருங்க. ஒரு வாட்டி நல்லா பாருங்க. என்ன கேட்டிருக்கான்றதை அனலைஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். தெரியலையா? நல்லா பாருங்க. ருபிஸ்கோ யாரோட போய் பைண்ட் ஆகுமா? 1,5 ரிபிலோஸ் பிஸ்பாஸ்பேட். ஓகேவா? ரிபிலோஸ் பிஸ்பாஸ்பேட்டோட போய் பைண்ட் ஆகுமானா அது எப்படி இருக்கும்?
5 கார்பன் காம்பவுண்ட் கொண்ட கன்சிடர் இருக்குமா? 5 கார்பன் இருக்குமா? 5 கார்பன் கன்சிடர் இருக்கிற 5 கார்பன் காம்பவுண்ட் நம்ம அப்படி பார்த்துருக்கோமா? அது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவா? நீ என்ன சொல்றீங்க சார்? 1 molecule of 4C carbon and 1 molecule of 2C compound தான் சார் வரும் அப்படின்றீங்க. ஓகே, அப்ப நான் படிச்சிருக்கேன் சார், நல்லா பாருங்க. 4C compound நான் படிப்பீங்க, 1 molecule of 3C compound தானே படிப்பீங்க. ஸோ அந்த ஆஸ்பெக்ட் வந்து பார்க்கும்போது 1 molecule of 3C compound தான் வரும், ஆப்ஷன் பி. ஓகேவா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. 5 எப்படி பிரிக்கிறானா 1 molecule of 3C compound and 1 molecule of 2C compound அப்படி பிடிக்கிறான். இது ரெண்டு தான் ஆன்சரா இருக்க போகுது. பட் இங்க வந்து 2C compound வந்து தனியா கொடுக்கவே இல்லை. எங்க கொடுத்துருக்கான் 2C compound அப்படின்றது கொடுக்கல, ஆனா 3C compound கொடுத்துருக்கான். ஸோ அதனால தான் நம்ம ஆப்ஷன் டிக் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா, பட் இங்க ரெண்டுமே ஒன்னா கொடுத்துருக்கானே சார் அப்படின்னு பார்க்கும்போது இங்க ரெண்டுமே ஒன்னா கொடுக்கலங்க. 4C compound கொடுத்துருக்கான். 4C compound கொடுத்தா எப்படி 5 வரும்? 4 + 2 தானே, அது 2 வந்து 6 தானே மாறிடுது. ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சரா இருக்க போகுது. ஓகேங்களா, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி. புரிஞ்சுதா எப்படி வருது? புரிஞ்சுதா? போட்டோ ரெஸ்பிரேஷன் அப்போ ஆக்சிஜன் ருபிஸ்கோவோட போய் பைண்ட் ஆகுதுடா கண்ணா. அப்போ ரிபுலோஸ் பிஸ்பாஸ்பேட் வந்து 1,5 ரிபுலோஸ் பிஸ்பாஸ்பேட் நம்ம படிப்போம் இல்லையா? அந்த 5 கார்பன் வந்து 2 மாலிகுல்ஸா பிரிப்பாங்க. எப்படி 5 மாலிகுல் 2 மாலிகுலா பிரிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 molecule of 3 carbon compound and 1 molecule of 2 carbon compound அப்படி பிரிக்கிறாங்க. ஓகே, அப்ப ரெண்டு தான் ஆன்சர் இருக்க போகுது. இந்த ஆப்ஷன் வச்சு பாத்தீங்கன்னா 1 molecule of 3 carbon compound தான் கொடுத்திருக்கான். ஸோ இதான் சூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா இங்க 1 molecule of 4 carbon compound தப்பா கொடுத்திருக்கான். அப்ப இத நம்ம சூஸ் பண்ண கூடாது. ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துடலாம். அடுத்த क्वेश्चन என்ன இருக்க போகுதுன்னா, லைட் ரியாக்ஷன் பிளாஸ்டோகுயினின் facilitates the transfer of electron from. லைட் ரியாக்ஷன்ல பிளாஸ்டோகுயினின் transfer of electron from எங்க இருந்து எங்க வந்து பிளாஸ்டோகுயினின் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது? எங்க இருந்து எங்க பிளாஸ்டோகுயினின் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது? எலக்ட்ரான் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி PS2 ல இருந்து எஜெக்ட் ஆகக்கூடிய எலக்ட்ரானை பிளாஸ்டோ அக்செப்டர் பண்ணதுக்கு அப்புறமா அங்கிருந்து பிளாஸ்டோகுயினுக்கு போயிட்டு பிளாஸ்டோகுயின் எங்க அனுப்புது? சைட்டோக்ரோம் B6 காம்ப்ளெக்ஸ்க்கு. ஓகேங்களா, சைட்டோக்ரோம் B6 காம்ப்ளெக்ஸ் ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ. சூப்பரா மஞ்சு அண்ட் தர்ஷினி கலெக்டிங். ஓகே, சைட்டோக்ரோம் B6 காம்ப்ளெக்ஸ் எல்லாம் அனுப்புது PS2 டு சைட்டோக்ரோம் B6 காம்ப்ளெக்ஸ். இங்க இருந்து எஜெக்ட் ஆகுறது எலக்ட்ரான் வந்து எஜெக்ட் ஆயிடுது, இங்க இருந்து சைட்டோக்ரோம் B6 காம்ப்ளெக்ஸ்க்கு அனுப்புது. சோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ டாக்கனா. சூப்பரா மஞ்சு அண்ட் தர்ஷினி கலெக்டிங். ஓகேங்களா, சோ ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சரை கன்சிடர் பண்றோம். ஓகே, அடுத்த क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन இருக்குதா, ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் இன் சொர்க்கம் பிளான்ட்ல வந்துட்டு. சொர்க்கம் என்ன பிளான்ட்? அதுல ஸ்டேபிள் ப்ராடக்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் என்ன இருக்க போகுது? ஃபர்ஸ்ட் சொர்க்கம் என்ன பிளான்ட்னு சொல்லுங்க. சொர்க்கம் என்ன பிளான்ட்டா இருக்க போகுது? we all knew சொர்க்கம் is a C4 plant. ஓகே, சொர்க்கம் is a C4 plant. அப்ப C4 பிளான்ட்டோட ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட் கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷனோட ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட் என்னவா இருக்க போகுது? யா, சூப்பர். C4 பிளான்ட்டோட ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட் என்னவா இருக்க போகுது? ஆக்சாலோ அசிட்டிக் ஆசிட், OAA னு படிச்சிருப்பீங்க. நிறைய பேர் வந்து ஞாபகம் வைப்பாங்க. ஓகே, OAA னு. ஓகே, OAA என்னன்னு கேட்ட தெரியாது, நல்லா தெரிஞ்சவங்க ஆக்சாலோ அசிட்டிக் ஆசிட் தான். ஓகேங்களா, எதனால ஆக்சாலோ அசிட்டிக் ஆசிட் வருது? இட் இஸ் a 4 carbon compound. ஃபர்ஸ்ட் வாட்டி நான் அப்படியே ரிசர்ச் பண்ணிட்டே இருக்கும்போது எல்லா சயின்டிஸ்டுக்குமே, அதாவது ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்துட்டு எல்லா பிளான்ட்டுக்குமே 3PGA தான் கண்டுபிடிச்சாங்க. அதாவது பாலிகிளிசரிக் ஆசிட் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, பட் எல்லாத்துக்குமே PGA தான் இருக்குமா, பாலிகிளிசரிக் ஆசிட் தான் இருக்குமான்னு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி சர்ச் பண்ண டக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 4 கார்பன் காம்பவுண்ட் கிடைச்சதான். அந்த 4 கார்பன் காம்பவுண்ட் என்னவா இருக்கும்? ஆக்சாலோ அசிட்டிக் ஆசிடா இருந்துட்டு இருக்கா. ஓகேவா, அதுக்கப்புறம் தான் டிஃபைனேஷன் பண்ணி கண்டுபிடிச்சாங்கன்னா இது C3 பிளான்ட், இதெல்லாம் C4 பிளான்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணி கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஏன்னா இதுல 4 கார்பன் பிரசன்ட் இருக்கு, இதுல 3 கார்பன் பிரசன்ட் இருக்கு அப்படின்றது. ஸோ இதனால தான் ஸ்டோரின்றது எப்படி தான் ஆரிஜினேட் ஆயிருக்கு. ஓகேவா, ஸோ அந்த பேஸ் படி பார்க்கும்போது ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா, சூப்பரா மஞ்சு, தர்ஷினி, செல்வா, அம்பிகா கலக்கிட்டீங்க. ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். என்னடா டென்ஷன் எதிர அழுகுற? ரொம்ப ஈஸியா தானே சொன்னேன். ஓகேவா, எல்லாத்துலயுமே கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது பிளான்ட்ல ஒண்ணா கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்களா? அப்ப கண்டுபிடிச்சிட்டு இருக்கும்போது எல்லாத்துலயுமே 3PGA தான் கிடைச்சிருக்கு. முக்காவாசி பிளான்ட்ஸ்க்கு 3PGA தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? ஓகே, எல்லா பிளான்ட்டோட கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் நம்ம என்ன கன்சிடர் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3PGA தான் கன்சிடர் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சீல் அடிக்க போற நேரத்துல நிறுத்து அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கல்யாணம் தாலி கட்ட போற நேரத்துல நிறுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நிறுத்து அப்படின்னு சொல்லி நான் எல்லா பிளான்ட்லயுமே பண்ணி முடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சில சயின்டிஸ்ட் சொன்னதுனால அவங்க எல்லா பிளான்ட்ஸ்லயும் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு 3 கார்பன் காம்பவுண்டோட ஒரு 4 கார்பன் காம்பவுண்டும் கிடைச்சிருக்கு. அதோட ஃபர்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் எதுக்கு நம்ம கன்சிடர் பண்றோம்? ஆக்சாலோ அசிட்டிக் ஆசிட் தான் கன்சிடர் பண்றோம். ஓகேவா, இத குழம்பிக்கிறதுலாம் வேற ஒண்ணுமே இல்ல. which of the following statement is incorrect? yes, come on, வந்து நம்ம திங்கள பையன். which is the following statement is incorrect ஆன ஸ்டேட்மென்ட்? நாலு ஸ்டேட்மென்ட்ல எந்த following statement which is considered as an incorrect statement? தப்பான கரெக்டான ஆன்சர். ரொம்ப ஈஸியா.
ரொம்ப ரொம்ப ஈஸி. சொல்லுங்க. யா, எத்தனை வாட்டி பார்த்தாச்சு. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு வாட்டி நான் கான்செப்ட் டீச் பண்ணேன் அப்படின்னா அந்த ஒரு வாட்டி உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு வாட்டி படிச்சாலே புரிஞ்சுப்பாங்க. பட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஒரு வாட்டி படிச்சா புரிஞ்சுப்பாங்களா, அந்த கேட்டகரி இருப்பாங்களான்னு தெரியாது. பட் நம்ம ஒரு கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்றத பார்க்கும்போது அந்த கொஸ்டின்ல நம்ம நிறைய கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதனால தான் நான் சொல்றது நிறைய கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு. ஏன்னா ஒரு கொஸ்டின் நீங்க படிக்கும்போது அதுல பல ஆன்சர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? பல கான்செப்டோட ஆன்சர்ஸ் கிடைக்கும். இப்போ இதுல நம்ம நிறைய வாட்டி பார்த்திருந்தோம். சைக்கிளிக் போட்டோபாஸ்பிலேஷன் எதோட இதா இருக்கும் போது PS1ல மட்டும் தான் எஜெக்ட் ஆகும். ஓகேங்களா? PS1ல மட்டும் தான் இப்படி போயிட்டு இப்படி வரும். சைக்கிளிக்னா என்னது? எந்த ஒரு இடத்துல ஆரம்பிக்குதோ அதே இடத்துல வந்து முடிஞ்சாதான் சைக்கிளிக் அப்படின்னு நம்ம சொல்றோம். சைக்கிள் டயர்லாம் பார்த்திருக்கீங்களா? இந்த டயர்லாம் வந்து ரவுண்டா தான் இருக்கும். அப்போ எந்த ஒரு இடத்துல இந்த பாயிண்ட் ஆரம்பிக்குதுன்னா இங்க இருந்து ஆரம்பிச்சு இதே பாயிண்ட் வந்து முடிக்கணும். அப்பதான் நம்ம சைக்கிளிக் அப்படின்னு சொல்றோம். நான் சைக்கிளிக் என்ன சொல்லுவோம்? 𝑧𝒑𝒑𝒔 நம்ம நான் சைக்கிளிக் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இங்க ஆரம்பிச்சு எங்கேயோ போய் முடியுது. ஓகே, இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து முடியல. இப்போ சைக்கிளிக்னா ஒரு இடத்துல ஆரம்பிச்சு இன்னொரு இடத்துல வரப்போகுது. எங்க ஆரம்பிக்கும்? PS1ல தான் ஆரம்பிக்கும். அதே PS1ல போய் முடிஞ்சிடும். PS2க்கு அங்க வேலையே கிடையாது. போட்டோசிஸ்டம் 2க்கு வேலையே கிடையாது. ஸோ திஸ் இஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ. சூப்பர். செல்வா, ஜனனி, தர்ஷினி, அம்பிகா, மஞ்சு கலக்கிட்டீங்க. ஓகே, ஸோ going to be option A is the right answer. இதை பற்றி பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சராக பார்த்துருக்கோம். ஸோ வித் திஸ் 25 கொஸ்டின் நம்ம கவர் பண்ணிட்டோம். அதோட எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அரௌண்ட் ஒரு 5 இயர்ஸ் இருக்கக்கூடிய எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம பார்த்துட்டோம். இன்னும் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? அதுக்கு மேலே சின்ன தண்ணி குடிச்சிடுறேன். நீங்க குடிச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாமே நம்ம கேட்கப்பட்ட கேள்விகள் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஓகேவா? யா, which metal ion இதெல்லாம் என்னென்ன கேட்கலாம் அப்படின்ற ஒரு யூகத்தில் வச்சு பேசிக்கா கான்செப்ட் புரிஞ்சு வச்சுக்கலாம். which metal ion is a constituent of chlorophyll? which metal ion is a constituent of chlorophyll? chlorophyll constituent of chlorophyll. குளோரோஃபில் நம்ம என்ன சொல்லுவோம்? குளோரோஃபில் இஸ் a porphyrin ring அப்படின்னு சொல்லுவோம். பாத்தீங்களா? என்ன சொல்லுவோம்? ரிங் porphyrin ring அப்படின்னு சொல்லுவோம். எதை நம்ம குளோரோஃபில்ல அது எங்க சென்ட்ரல் கான்ஸ்டிடியூட் டு த சென்ட்ரல் மெக்னீசியம் ஆட்டம் தானே? அப்படித்தானே படிச்சிருப்போம். சென்ட்ரல் மெக்னீசியம் ஆட்டமோட கன்சிடர் இருக்கும் அப்படி படிச்சிருப்போம். ஸோ அதை பொறுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி எஸ் த அம்பிகா. ஓகேங்களா? சூப்பர். ஓகே, ஆப்ஷன் சி தான் வரும். ஓகேங்களா? மெட்டல் அயான்ஸ் கான்ஸ்டிட்யூட் ஆஃப் குளோரோஃபில். குளோரோஃபில் என்ன பேஸ் பண்ணி கான்ஸ்டிட்யூட் ஆயிட்டு இருக்கு? porphyrin ring. அந்த porphyrin ring எதோட கோஆர்டினேட்டா நம்ம கன்சிடர் பண்றோம்? கோஆர்டினேட் டு த சென்ட்ரல் மெக்னீசியம் ஆட்டம். ஓகேங்களா? சோ அது கான்ஸ்டிட்யூட் என்ன கான்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு இருக்கு? மெக்னீசியம் கான்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு இருக்கு. சோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். சூப்பர் ராகனா, சூப்பர் தர்ஷினி கலக்கிட்டீங்க. ஓகேங்களா? சோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி மெக்னீசியம் இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாத்துறோமா? அடுத்த क्वेश्चन என்ன இருக்க போகுதுன்னா which pigment acts directly to convert light energy into chemical energy? ரொம்ப ஈஸி. ஒரு லைட் எனர்ஜியை கெமிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணக்கூடிய பிக்மெண்ட் என்னது? லைட் எனர்ஜியை கெமிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணக்கூடிய பிக்மெண்ட் என்னது? மெயின் பிக்மெண்ட். இதான் நம்ம என்ன சொல்லுவோம்? மெயின் பிக்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். லைட் எனர்ஜியா கெமிக்கல் எனர்ஜியா? புரியலையே சார் அப்படின்றது பாத்தீங்கன்னா லைட் எனர்ஜி ஒரு பிளான்ட் இங்க இருக்கு. என்ன சார் டெக்னிக்கலா படிக்கிறத விட கதையா படிங்க, எப்பவுமே அதான் நல்லா இருக்கும். ஒரு பிளான்ட் இப்படி இருக்கு, அந்த பிளான்ட்டை நோக்கி சூரியன் இப்படி வந்துட்டு இருக்கு, சூரியனோட ரேஸ் இப்படி வந்துட்டு இருக்கு. போட்டோசிந்தசிஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? பிளான்ட் போட்டோசிந்தசிஸ் பண்ணும், லீஃப் போட்டோசிந்தசிஸ் பண்ணும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? ஸோ இது லைட் எனர்ஜி. ஓகேங்களா? இது லைட் எனர்ஜி. லைட் எனர்ஜி வந்து இந்த பிளான்ட்ல விழுந்த உடனே இதுல இருந்து என்ன தயார் பண்ணுது? ஃபுட்டை வந்து தயார் பண்ணுது அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஃபுட்னா சோறு சாம்பார்லாம் கிடையாது. ஸ்டார்ச், சுகர், குளுக்கோஸ் அதெல்லாம் தயார் பண்ணுது. லைட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஸோ லைட் எனர்ஜியை வந்துட்டு டைரக்டா ஃபுட்டா வந்து கன்வெர்ட் பண்றது மெயினான ஆக்சஸ், போட்டோசிந்தசிஸ்க்கு மெயினான ஆக்சஸ் என்னவா கன்சிடர் பண்ணிருக்கோம்? குளோரோஃபில் ஏ. மிச்சம் எல்லாமே நம்ம என்ன சொல்றோம்? ஆக்சசரி பிக்மெண்ட் தான் சொல்றோம். மெயின் பிக்மெண்ட் நம்ம எதை கன்சிடர் பண்றோம்? யூனிவர்சல் மெயின் பிக்மெண்ட் ஃபார் போட்டோசிந்தசிஸ் நம்ம எதை கன்சிடர் பண்றோம்? குளோரோஃபில் ஏ தான் கன்சிடர் பண்றோம். ஸோ அவன் தான் லைட் ரியாக்ஷன்ல இருந்து கெமிக்கல் லைட் எனர்ஜி வந்து கெமிக்கல் எனர்ஜி வந்து கன்வெர்ட் பண்றோம். இதான் லைட் எனர்ஜி. இது நம்ம கெமிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்றோம் இல்லையா? ஸோ ஆப்ஷன் ஏ. சூப்பர் தர்ஷினி, செல்வா, மஞ்சு, அம்பிகா கலக்கிட்டீங்க. ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? அது என்ன சார் லைட் எனர்ஜி, என்ன சார் கெமிக்கல் எனர்ஜின்னு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இது பேசிக் போட்டோசிந்தசிஸ் தான் கொஞ்சம் டெக்னிக்கலா கொடுப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். Which range of wavelength is called a photosynthetic active radiation?
photosynthetic active radiation ஓட wavelength range எவ்வளவு இருக்கும் அப்படின்றாங்க. நம்ம படிச்சதுதான். photosynthetic active radiation ஓட wavelength. Yeah. photosynthetic active radiation ஓட wavelength எவ்வளவு இருக்குமா? What will be the wavelength of photosynthetic active radiation? Yes கண்ணா. இது நம்ம இன்சைட் லைன்ல இருக்குது. அது ஒரு சொல்லுவோம் பாத்தீங்களா, இந்த வேவ்லென்த்துக்கு இந்த இது இருக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ எத்தனை டிஃபைன் இருக்கு? எஸ் தான் மஞ்சு. இட்ஸ் கோயிங் டு பி 400 to 700 என்ன தானே கொடுத்துருக்கோம், நானோமீட்டர். ஓகேங்களா? எஸ் த அம்பிகா மஞ்சு. இட்ஸ் கோயிங் டு பி 400 to 700 நானோமீட்டர். அதில் தான் வேவ்லென்த் டிஃபர் ஆக போகுது. தென் 400 to 700 நானோமீட்டர். சூப்பர் இருக்கண்ணா. ஓகே, அது பேஸ் பண்ணி தான் டிஃபர் ஆகுது. அடுத்த கேள்வி பார்த்துருமா? விச் லார்ஜ் ரேஞ்ச் ஆஃப் is the least effective photosynthesis? Which light range least ரொம்ப கம்மியான எஃபெக்ட் ஆஃப் photosynthesis வந்துட்டு எந்த லைட் ரேஞ்ச்ல நடக்கும்? 𝑬𝒑𝒑𝒔 அப்படி நம்ம படிச்சிட்டு போல, இந்த பிரிசம்ல வந்து அடிக்கும்போது நான் ரெயின்போ கலர் மாதிரி அடிக்கும் அப்படின்னு சொல்லி போல, அதுல வந்துட்டு இந்த கலர்ல வந்து அதிகமான photosynthesis நடக்கும், இந்த லைட்ல வந்து கம்மியான photosynthesis நடக்கும் அப்படின்னு நம்ம படிச்சிட்டு போல. ஸோ எந்த லைட் ரேஞ்சில் வந்துட்டு கம்மியான photosynthesis நடக்கும் அப்படின்றாங்க. கம்மியான photosynthesis என்ன லைட் ரேஞ்சில் நடக்கும்? நல்லா பாருங்கடா கண்ணா. அதாவது ஒரு பிளான்ட் என்ன கலர்ல இருக்கு பேஸ் பண்ணி பார்க்கும்போது கிரீன் கலர்ல இருக்கு. சார் லீஸ்ல எப்படி சார் கிரீன் கலர் வரும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். லீஸ்ல எப்படி கிரீன் கலர் வரும்னா, ப்ளூல இருந்து ரெட் வரைக்கும், அதை என்ன பண்ணிரும்? அப்சர்வ் பண்ணிரும். பட் வேர் இன் கேஸ் ஆஃப் கிரீன் அது என்ன பண்ணுது அப்படின்றது பண்ணினா ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஸோ அந்த பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் வருது. லீஸ்ட் போட்டோசிந்தட்டிக் ரேஞ்ச் யார் கொடுக்குறா? கிரீன் கலர் லைட் தான். ஓகேவா? எஸ். லீஸ்ட் எஃபெக்டிவ் ரேஞ்ச், எஃபெக்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்குது. அந்த அப்சர்விங் கெப்பாசிட்டில வந்துட்டு இந்த கலர்ல இருந்துச்சுன்னா அதிக அமௌண்ட் ஆஃப் லைட் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும், இந்த கலர் இருந்துச்சுன்னா ரொம்ப கம்மியான அமௌண்ட் ஆஃப் லைட் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அந்த போட்டோசிந்தசிஸ் ரேஞ்சை பத்தி நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல வந்துருக்கு. அப்போ கிரீன் என்ன பண்ணுது? நீங்க சொல்றது கரெக்ட் தான். இப்போ கிரீன் என்ன பண்ணுது? அது என்ன பண்ணுது? ரிஃப்ளெக்ட் பண்ணி விடுது. வேற ப்ளூ டு ரெட் தான் அப்சர்வ் பண்ணி விடுது. அப்போ லீஸ்ட் எஃபெக்டிவ் போட்டோசிந்தசிஸ் நம்ம எதை கன்சிடர் பண்ணிருக்கோம்னா கிரீனை தான் கன்சிடர் பண்ணுறோம். கிரீன் கலர் லைட் தான் கன்சிடர் பண்ணுறோம். ஓகேவா? எஸ், இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி தான்டா கண்ணுங்களா. கீமோசிந்தட்டிக், அதாவது கெமிக்கல் பேஸ் பண்ணி கீமோசிந்தட்டிக் பாக்டீரியா ஆப்டெயின் எனர்ஜி ஃப்ரம், எங்க இருந்து அதை எனர்ஜி ஆப்டெயின் பண்ணுது? கெமிக்கலி சிந்தசிஸ் பண்ண பாக்டீரியா வந்துட்டு எங்க இருந்து ஆப்டெயின் எனர்ஜி எங்க இருந்து ஆப்டெயின் பண்ணுது? கீமோசிந்தட்டிக் பாக்டீரியா ஆப்டெயின் எனர்ஜி ஃப்ரம் yeah. Okay, chemosynthetic bacteria will obtain energy from where? Inorganic chemicals. Organic base பண்ண வராது. It's going to be inorganic chemicals. ஓகேங்களா? சூப்பர் இருக்கணும். Okay, it's going to be option D. சூப்பர் மஞ்சு, தர்ஷினி, அம்பிகா, செல்வா கலக்கிறீங்க. It's going to be option B. Option D. Inorganic chemicals is right answer. Okay, inorganic chemicals, option D தான் right answer இருக்கு.
ஓகே மறந்துடாதீங்க ஆப்ஷன் டி தான் கண்ணா ஓகே ஆப்ஷன் டி எனர்ஜி ரிக்வயர்ட் ஃபார் ATP synthesis in photosystem 2 comes from எனர்ஜி ரிக்வயர்ட் ஃபார் ATP சிந்தசிஸ் பண்றதுக்கு எனர்ஜி ரிக்வயர் பண்ணுதுல அந்த எனர்ஜி ரிக்வயர் வந்துட்டு எங்க இருந்து வருது photosystem 2 க்கு எங்க இருந்து வருது அப்படின்றாங்க எங்க இருந்து வருது ரொம்ப ஈஸி இல்லையா எல்லாம் எனர்ஜில எங்க இருந்து வருது ATP கான்செப்ட் எஸ்டா செல்வா ஓகேங்களா எந்த கான்செப்ட்ல இருந்து வருது coming from proton gradient yeah proton gradient ல இருந்து தான் pH2 க்கு வருது ஓகேவா சூப்பரா செல்வா and தர்ஷினி கலக்கிட்டீங்க okay so going to be option B proton gradient is the right answer option B proton gradient is the right answer சூப்பர் அம்பிகா செல்வா தர்ஷினி கலக்கிட்டீங்க okay so going to be option B ல இருந்து தான் நமக்கு ATP synthesis எனர்ஜி வந்து வருது ஓகேங்களா during light reaction in photosynthesis okay which of the following are found okay light reaction ஓட formation என்னென்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்றாங்க light reaction அப்ப என்னென்ன ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகுது during light reaction which of the following are formed which are the following are formed during light reaction light reaction அப்ப என்னெல்லாம் ஃபார்ம் ஆகலாம் yeah yes என்ன ஃபார்ம் ஆகலாம் ATP ஃபார்ம் ஆகும் சார் ஆக்சிஜன் ஃபார்ம் ஆகும் சார் சார் NADPH ஹைட்ரஜன் டோனாரும் NADPH ஓகேங்களா வேற ஒன்றும் இல்லை ஓகே ஹைட்ரஜன் டோனார் ஆர் NADPH NAD ல கிடையாது DP எழுது NADP வந்து அதுல வருது டாக்டர் NADPH தான் லைட் ரியாக்ஷன் ஓகே going to be option C no option C NADPH எங்க சார் அதுல இல்லையா சார் எதுலயுமே இல்ல ஓகேங்களா அந்த பேஸ் பண்ணி ஹைட்ரஜன் டோனரா தான் கன்சிடர் பண்ணிருக்கான்னு அர்த்தம் ஓகேங்களா சூப்பர் செல்வா அண்ட் அம்பிகா தர்ஷினி இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் C இஸ் தி ரைட் ஆன்சர் நல்லா பாத்துக்கோங்க ஆப்ஷன் C தான் நம்ம ரைட் ஆன்சரா பார்த்துட்டு இருக்கோம் ஓகே நெக்ஸ்ட் ஆன்சர் பார்த்தலாம் நெக்ஸ்ட் क्वेश्चन என்னவா இருக்க போகுது அப்படினு பாத்தீங்கன்னா டார்க் ரியாக்ஷன் photosynthesis is so called because எதனால டார்க் ரியாக்ஷன் அப்படி நம்ம பார்க்கறோம் இருட்டா இருக்குமா எதனால நம்ம டார்க் ரியாக்ஷன் அப்படி சொல்றோம் cannot occurs in daylight occurs more rapidly at night அப்படியா எதனால நம்ம டார்க் ரியாக்ஷன் சொல்லிட்டு இருக்கோம் டார்க் ரியாக்ஷன் லைட் இல்லாம நடக்காதா அந்த கான்செப்ட் என்னது அதுல பேஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட் என்னது இப்போ ரெண்டு ரியாக்ஷன் தான் நடக்குது ஒன்னு லைட் ரியாக்ஷன் இன்னொன்னு டார்க் ரியாக்ஷன் லைட் ரியாக்ஷன் எப்படி நடக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் சூரிய ஒளியை வச்சுட்டு லைட் இன்டென்சிட்டி இப்போ வெயில் வந்து சூப்பராக காயுது வெயில் காயும் போது இந்த வெயிலை வச்சுட்டு இந்த லைட் ரியாக்ஷன் நடக்கும் லைட் ரியாக்ஷன் நடந்து ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் தெரியுமா இப்போ பார்த்தோம் பார்த்தீங்களா ATP NADPH அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகுது ஓகேவா எனி ப்ராடக்ட் ஓகேவா ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகுது இது நான் லைட் ரியாக்ஷனை வச்சுட்டு ஒரு ப்ராடக்டை பண்ணுறேன் அந்த ப்ராடக்டை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன் டார்க் ரியாக்ஷன் பண்ணுறேன் அப்படின்றது ஓகேவா லைட் ரியாக்ஷன் வச்சு நான் ப்ராடக்ட் பண்ணுறேன் நான் ப்ராடக்ட்டை வச்சுட்டு என்ன பண்ணிருக்கேன் நான் டார்க் ரியாக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றது அதாவது பால்ல இருந்து ஒரு சாக்லேட் எடுக்கிறாங்கன்னு வச்சோம் ஓகே பால்ல இருந்து என்ன பண்றாங்க சாக்லேட் எடுக்கிறாங்க இப்போ பால் எடுக்கிறாங்க தெரியுமா மாட்டுல இருந்து பால் எடுக்கிறாங்க தெரியுமா அந்த மாட்டுல இருந்து பால் எடுக்கிறது நம்ம என்ன சொல்றோம் லைட் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகே இப்போ நமக்கு மில்க் கிடைச்சாச்சு இந்த மில்க்ல இருந்து நம்ம என்ன பண்றோம் அதை சாக்லேட்டா கன்வெர்ட் பண்றோம் அது டார்க் ரியாக்ஷன் நினைச்சுக்கோங்க மில்க்ல இருந்து நம்ம சாக்லேட்டா கன்வெர்ட் பண்றோம் இப்போ இந்த கேள்வி உங்களுக்கு வரலாம் இப்போ நான் சாக்லேட் ரெடி பண்ணி ஆகணும் இப்போ எனக்கு நான் சாக்லேட் ரெடி பண்ணி ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு மில்க் தேவையா இல்லையா கண்டிப்பா தேவைதான் ஏன்னா மில்க் இல்லாம என்னால மில்க் சாக்லேட் வந்து ரெடி பண்ண முடியாது ஓகே பேசிக் கான்செப்ட் ஓகே எக்ஸாம்பிளுக்காக மில்க் சாக்லேட் ரெடி பண்ண முடியாது இது இல்லாம மில்க் இல்லாம அதே மாதிரி தான் டார்க் ரியாக்ஷன் நடக்காது எப்போ லைட் ரியாக்ஷன் நடக்கலன்னா டார்க் ரியாக்ஷன் நடக்காது இருட்டில் நடக்கும் நைட் நேரத்தில் நடக்கும் அதனால டார்க் ரியாக்ஷன் அப்படின்றது பேர் வைக்கல லைட் ரியாக்ஷனோட ப்ராடக்ட்டை வச்சு நடக்கிறதுனால அது டார்க் ரியாக்ஷன் அப்போ ஒன்ஸ் லைட் ரியாக்ஷன் இல்லைன்னா அது லைட் ரியாக்ஷன் நடக்கல அப்படின்னு லைட் ரியாக்ஷன் நடக்கல அப்படின்னா டார்க் ரியாக்ஷன் நடக்குமா நடக்காது ஜஸ்ட் a minute ஓகேவா லைட் ரியாக்ஷன் நடக்கலனா டார்க் ரியாக்ஷன் நடக்காது ஏன்னா லைட் ரியாக்ஷனோட ப்ராடக்ட்டை வச்சு தான் நமக்கு டார்க் ரியாக்ஷன் நடந்தாகணும் ஓகேங்களா மாடுல இருந்து பாலை கறக்கவே இல்லைன்னா அப்ப எப்படி நம்ம சாக்லேட் பண்ண முடியும்
அப்போ பால் இருந்தால் தான் நம்ம சாக்லேட் பண்ண முடியும், மில்க் சாக்லேட் பண்ண முடியும். அதே மாதிரி தான் லைட் ரியாக்ஷன் நடந்தால் மட்டும்தான் அதோட ப்ராடக்ட்டை வச்சுக்கிட்டு டார்க் ரியாக்ஷன் பண்ண முடியும். ஸோ டார்க் ரியாக்ஷன் அப்படின்றது நைட்டில் நடக்கக்கூடிய ரியாக்ஷன் கிடையாது, லைட் டைரக்டாக இன்வால்வ் ஆகாமல். ஓகேங்களா, இட் கேனாட் அக்கர், டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த லைட் எனர்ஜி. அதாவது லைட் எனர்ஜி டிபெண்ட் ஆகிடல. இந்த நீங்க சாக்லேட் தயார் பண்றீங்க, இந்த சாக்லேட் வந்து இந்த மாடை டிபெண்ட் ஆகி இல்லை. ஓகேவா, இந்த மாட்டுல இருந்து டைரக்டா வரல, மாட்டுல இருந்து பால் வருது, பால் வர்றது கூடியது நம்ம என்ன சொல்றோம், லைட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிருக்கோம். இந்த பால்ல இருந்து தான் எனக்கு சாக்லேட் ரெடி பண்றேன். ஓகேவா, புரிஞ்சுதா, கிளியரா? இப்போ புரிஞ்சுதா? இப்போ லைட் ரியாக்ஷன் அண்ட் டார்க் ரியாக்ஷன் மேஜர் அண்டர்ஸ்டாண்ட் புரிஞ்சுதா? எஸ் அம்பிகா, சூப்பர் சூப்பர் இருக்கணும். ஓகேங்களா, யா ஓகேவா, புரிஞ்சுதா? இதான் பேசிக்கான கான்செப்ட் அப்படின்றது. ஓகேவா, லைட் ரியாக்ஷனோட ப்ராடக்ட்டை வச்சுக்கிட்டு பண்ணக்கூடியதான் நம்ம டார்க் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். எஸ், கிளியர். அப்போ இதை பொறுத்து பார்க்கும்போது ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா, சூப்பர். மஞ்சு, அம்பிகா, தர்ஷினி கலக்கிட்டீங்க. ஓகேங்களா, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். லைட் ரியாக்ஷன் டார்க் ரியாக்ஷன் பேர் வச்சு கொடுத்துரு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகேவா, லைட் எனர்ஜி டிபெண்டா இல்லாம நடக்கனால டார்க் ரியாக்ஷன் கொடுத்துருவாங்க, அதனால நைட்ல மட்டும் நடக்கக்கூடிய ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம நினைச்சக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோம். அதே தான். சூப்பர். அடுத்த கேள்வி, பாஸ்போயினால் பைருவேட் இஸ் அ பிரைமரி கார்பன் டை ஆக்சைடு அக்செப்டர். இப்பதான் பார்த்தோம். சொல்லுங்க பாப்போம், பிரைமரி கார்பன் டை ஆக்சைடு அக்செப்டர் எதுல? 5 கார்பன் காம்பவுண்டா பிரிப்போம்ல, 2 moles or 3 pg அப்படி பேஸ் பண்ணி வருது. எதுல பாஸ்போயினால் பைருவேட் இஸ் a carbon dioxide acceptor and primary carbon dioxide acceptor. Yeah, it's going to be none other. அதே தான் வரப்போகுது. என்ன வரப்போகுது? C4 plant தான். ஓகேவா, it's going to be option A is the right answer. எஸ்டா மஞ்சு, சூப்பர் இருக்கணுங்க. ஓகேவா, பாஸ்போயினால் பைருவேட் இஸ் a primary carbon dioxide acceptor and C4 plant ரூபிஸ்கோ ஆஸ்பெண்ட் வந்துட்டு இருக்கு. ஓகேவா, ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோமா? அடுத்த கொஸ்டின் என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, splitting of water is associated with splitting of water is associated with சூப்பர் தர்ஷினி. splitting of water எதோட அசோசியேட் இருக்கு? நான் சைக்ளிக் போட்டோபாஸ்போரைலேஷன் நடக்கும் பாத்தீங்களா, இதில் நடக்கும் நான் சைக்ளிக் போட்டோபாஸ்போரைலேஷன்ல ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதில் நடக்கும் இந்த ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் இஸ் அசோசியேட்டட் வித் எதோட அசோசியேட் ஆயிருக்கு? எஸ்டா சூப்பர் செல்வா and Dashini. Inner surface of thylakoid membrane associated இருக்கு. is associated with the inner surface of a thylakoid membrane. Option D is the right answer. Okay, inner surface of the thylakoid membrane. Option D தான் நம்ம ரைட் ஆன்சரா பார்த்துருக்கோம். ஓகே, சூப்பர். ஆப்ஷன் டி, இன்னர் சர்ஃபேஸ் ஆஃப் தைலகாய்டு மெம்பரேன் தான் நம்ம கரெக்ட் ஆன்சரா பார்த்துருக்கோம். நான் தான் ஆப்ஷன் டி தான் கணுங்களா. ஓகேங்களா, சூப்பர். ஓகேங்களா, இன்னர் சர்ஃபேஸ் ஆஃப் தைலகாய்டு மெம்பரேன் நம்ம என்ன சொல்றோம், தைலகாய்டு நான் மறுபடியும் சொல்றேன், இதை பேஸ் பண்ணி இந்த இன்னர் சர்ஃபேஸ் நடக்கக்கூடிய லூமன் பேஸ் பண்ணி நடக்கக்கூடியதுல தான் ஸ்பிளிட்டிங் ஆஃப் இது நடக்க போகுது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். The correct sequence of flow of electrons in the light reaction is sequence of flow of electron. எங்க இருந்து எங்க போகும் லைட் ரியாக்ஷன் நடக்கும்போது? flow of electron இப்படி படிச்சிருப்போம்ல, எலக்ட்ரான் இப்படி போகுது, எலக்ட்ரான் இப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு. அத flow of electron சொல்லுங்க பாப்போம். எது கரெக்டான சீக்வென்ஸா கொடுத்திருக்காங்க? எப்படி அந்த எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகுது? which is the correct flow of electron? PS2 ல இருந்து ஆரம்பிக்கும், PS1 ல இருந்து ஆரம்பிக்கும். அதில் வச்சு பிடிச்சிடறேன், ரொம்ப ஈஸியாக கொடுத்துடணும். ஓகே, பட் இருந்தாலும் எப்பவுமே எலக்ட்ரான் PS2 ல இருந்து பிளாஸ்டோகாயின் போகும். இப்போ படிச்சோம் பாத்தீங்களா, பிளாஸ்டோகாயின் எங்க கொண்டு போகணும்? PS2 ல இருந்து சைட்டோக்ரோம் B6 காம்ப்ளெக்ஸ் கொண்டு போகும் அப்படி படிச்சோம் இல்லையா? சைட்டோக்ரோம் போகும், PS1 க்கு போகும், பெராக்ஸ்டோன். So it's going to be option A. எஸ்டா சூப்பர். மஞ்சு, செல்வா, தர்ஷினி கலக்கிறீங்க. So it's going to be option A. PS2 ல இருந்து எஜெக்ட் ஆகுது, அதை வச்சு கண்டுபிடிச்சலாம். ஓகே, மீதி எல்லாமே PS1 தான், PS2 ல இருந்து எஜெக்ட் ஆகும், அதுல இருந்து கண்டுபிடிச்சலாம். So option A is the right answer. சூப்பர் இருக்கீங்களா. அடுத்த கேள்வி பார்த்துட்டோமா? அடுத்த கேள்வி, the enzyme is not found in, ரொம்ப முக்கியம், that is not found in a C3 plant. C3 plantல பார்க்க முடியாத என்சைம், அப்ப C4 plantல பார்க்க முடியும். அப்ப என்ன என்சைம்? enzyme which cannot be found in a C3 plant. C3 plantல பார்க்க முடியாத என்சைம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கார்பன் டை ஆக்சைடு அக்செப்டர் அப்படிமா பார்த்தோம். ஓகே, நான் பார்த்தோம். எஸ் என்ன பார்த்தோம்? பாஸ்போயினால் கார்போசைலேஸ், PEP கார்போசைலேஸ். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். சூப்பர். மஞ்சு அண்ட் தர்ஷினி. ஓகேவா, ஸோ இந்த பேஸ் பண்ணி இப்போ தான் பார்த்தோம் இல்லையா? இதோ இதில் இல்லை, இதுக்கு முன்னாடியா?
யா பிரைமரி கார்போஸ் அக்செப்டர் இதோட கார்போஸ் அக்செப்டர் இருக்கு C4 பிளான்ட்ல தான். C3 பிளான்ட்ல இது PEP இருக்குமா? இருக்காது. PEP கார்போசைலேஸ் வந்து இருக்காது. இதை வச்சு அடிச்சிடலாம். ஓகே, இந்த தான் கான்செப்ட் புரியுது அப்படின்றது. ஓகே, ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். சூப்பர் இருக்கானுங்களா? ஓகே, ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? அடுத்த கொஸ்டின் இருக்க போது the reaction that is responsible for the primary fixation of carbon dioxide is catalyzed by. The reaction that is responsible for the primary fixation of carbon dioxide. Primary fixation of carbon dioxide எது catalyze பண்ணுது? Primary C4 ல reaction that is responsible for the primary fixation of carbon dioxide is catalyzed by which is getting catalyzed. Yes Dashini collecting. RUBP carboxylase, ribulobisphosphate carboxylase and phosphoenol carboxylase. Okay, so it's going to be option C. Okay, yes Dashini. It's going to be option C is the right answer. Okay, RUBP carboxylase and PEP carboxylase. Okay, yes the Manju and Dashini collecting is going to be option B. C is the right answer. Okay, option C is the right answer. Next question பாத்துறோமா? அடுத்த क्वेश्चन என்ன இருக்க போகுதுனா, when carbon dioxide is added to PEP, the first stable product synthesis is என்னவா இருக்கு? First stable product, yes, it's going to be oxaloacetate. option D தாக்கணும். ஓகேவா? பைருவேட் வராது. நம்ம எதுல ஆட் பண்றோம்? PEP ல ஆட் பண்றோம். ஓகேங்களா? PEP ல ஆட் பண்றோம். அப்ப என்ன வரப்போகுது? oxaloacetate தான் வரப்போகுது. ஓகேங்களா? So it's going to be option D, oxaloacetate. option D is the right answer. Okay, option D is the right answer. And with this ஒரு ஃபயர் போடுங்க பாப்போம். come on. Yeah, clear. Yes da Manju, Nitya, sorry, Manju, Dashini, Ambika, Selva கலக்கிறீங்க. Okay, it's going to be oxaloacetate. option D is the right answer. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம அடுத்த செட் ஆஃப் கொஸ்டின் போயிடலாம். அது மெத்தட் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா தேர்ட் இன்னிங்ஸ்க்கு போயிடலாம். ஓகேங்களா? ஒரு குட்டி ஃபயர் போடுங்க. கமான். எஸ் அதே மாதிரி செஷன் லைக் பண்ண வேற பார்த்தீங்கன்னா அச்சு செஷன் லைக் பண்ணி விட்டுருங்க. யா சூப்பர். ஓகேங்களா? இப்போ அடுத்த செட் ஆஃப் ரவுண்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்காதவங்களா தண்ணி குடிச்சுங்க. ஓகே, ஸ்டே ஹைட்ரேட்டட் இஸ் ரொம்ப முக்கியம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் ஆன் பண்ணிடலாமா? இது வரைக்கும் நம்ம ஒரு அரௌண்ட் ஒரு 40 கொஸ்டின்ஸ் முடிச்சிருக்கோம். ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். cyclic photosynthesis result in the formation of cyclic photosynthesis results in the formation of cyclic photosynthesis இப்படி போயிட்டு இப்படி வரும் அப்படி படிச்சிட்டு போலையா PS1 ல நடக்குமே, அது என்ன ஃபார்மேஷன் பண்ணி விடுது? what did it form? result in the formation of none other than ஓகேவா? NADPH வருமா? இதுதான், இது இங்க தான் கவர் பண்ணீங்க. ஓகே, ATP தான் வரும். ஓகேவா? ஆப்ஷன் சி மட்டும் தான் வரும். ஓகே, கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. PS2 ல பேஸ் பண்ணி வரோம், PS1 ல மட்டும் தான் பேஸ் பண்ணி வரும். இது அங்கே இங்கே கொடுத்துருக்கோம்ல, இங்கே ஆரம்பிச்சு அங்கே முடிஞ்சிடும். ATP மட்டும் தான் சிந்தசிஸ் ஆகும் ஃபெராசிரோஸ் பேஸ் பண்ணி. ஓகேவா? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். சூப்பரா நித்யா, மஞ்சு, அம்பிகா, செல்வா கலக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி ATP இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி ATP இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துருவோமா? ஸ்டோமா இஸ் இன் த குளோரோபிளாஸ்ட் ஆஃப் ஹையர் பிளான்ட் கண்டெய்ன்ஸ். ஓகே, ஸ்டோமா இன் த குளோரோபிளாஸ்ட் ஆஃப் ஹையர் பிளான்ட்ஸ் என்ன கண்டெய்னர் இருக்கு? லைட் டிபெண்டன்ட் ரியாக்ஷன் என்சைம்ஸா, ரைபோசைம்ஸா, குளோரோஃபில்லா, லைட் டிபெண்டன்ட் ரியாக்ஷன் என்சைம் ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் லைட் இண்டிபெண்டன்ட். ஓகே, லைட் இண்டிபெண்டன்ட். ஓகே, அதான் நான் பார்த்தேன். என்ன வரப்போகுது? ஸ்டோமா என்ன டைப் ஆஃப் என்சைம்ஸ் பார்த்தோம்? இப்படியே ஸ்டோமேட்டல் மேட்ரஸ் முன்னாடி பார்த்துருந்தோம். ஃபர்ஸ்ட்லேருந்து என் கூட கொஸ்டின் படிச்சுட்டு வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஸ்டோமேட்டல் மேட்ரஸ் வந்துட்டு என்ன பார்த்தோம்? என்சைமேட்டிக் ரியாக்ஷன் அப்படின்றத பார்த்தோம். என்ன கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்றத பார்த்தோம். சுகரை வந்துட்டு ஸ்டார்ச்சா கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். அப்போ நான் பிரிட்டிஷ் கதெல்லாம் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? இந்த கொஸ்டினாமா? இந்த கொஸ்டினா அம்பிகா? ஒரு இந்த கொஸ்டின் தானே சொல்றேன். அதான் சொல்றேன். ஸ்டோமா இந்த குளோரோபிளாஸ்ட் ஆஃப் ஹையர் பிளான்ட்ஸ் கண்டெய்ன்ஸ் என்ன கண்டெய்னர் இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா
yes, light independent reaction enzymes. ஓகேவா, இதை தான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஓகே, நான் சொல்லியிருந்தேன் லைட் இண்டிபெண்டண்டாக இருக்கும், என்ன நடக்கும், என்சைமேட்டிக் ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தேன். ஓகேவா, என்சைமேட்டிக் ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்றத வந்துட்டு எங்கே சொன்னேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்ம என்னது பிரிட்டிஷு அது இது அப்படின்னு சொல்லிட்டு 2-3 வார்த்தை வச்சு சொல்லியிருந்தோம். யா, இங்கே பாருங்க, இதை சொல்லும்போது சொல்லியிருந்தேன் என்சைமேட்டிக் ரியாக்ஷன் பேஸ்வே நடந்துட்டு இருக்குது போட்டோசிந்தசிஸ்ல. லைட் இண்டிபெண்டன்ட் ரியாக்ஷன் டேக் பிளேஸ் எங்க டேக் பிளேஸ் நடக்குது, ஸ்டொமேட்டல் மேட்ரிக்ஸ். பாருங்க, ஸ்டொமேட்டல் மேட்ரிக்ஸ் வந்துட்டு லைட் இண்டிபெண்டன்ட் ரியாக்ஷன் தான். ஓகேவா, ஸோ அது என்ன பண்ணுதுன்னா என்சைமேட்டிக் ரியாக்ஷன் சுகரை வந்துட்டு கன்வெர்ட் பண்ணி விடுறதுல, சுகர் இருந்து ஸ்டார்ச்சா வந்துட்டு பேசிக்கா கன்வெர்ட் பண்ணி விடுறதுல பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா, யா, ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் டி தான் நம்ம ரைட் ஆன்சரா பார்த்துட்டு இருக்கோம். ஸ்டொமேட்டல் மேட்ரிக்ஸ் கண்டெய்ன்ஸ் ஹை அமௌண்ட் ஆஃப் குளோரோபிளாஸ்ட்டை பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கோம். ஓகேங்களா, அதான் நம்ம ரியாக்ஷன் என்சைம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா, இந்த ஸ்டோமாக்குள்ள இருக்கிற இதையோ இல்ல இந்த தைலக்காய்டுக்குள்ள இருக்கிற இந்த ஸ்டாக்லயே தான் நம்ம என்ன நடக்க போதும், போட்டோசிந்தசிஸ் ஐட்டம் நம்ம நடக்க போறது. ஓகே, புரிஞ்சுதா அம்பிகா? எஸ், கிளியர் இஸ் தட் சூப்பர். அண்ட் தர்ஷினி, செல்வா, மஞ்சு, அம்பிகா கலக்கிறீங்க. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஸ்டோமா மேட்ரிக்ஸ் பேஸ் பண்ணி வந்தாலே ஸ்டோமா இட் இஸ் கோயிங் டு பி என்சைமேட்டிக் ரியாக்ஷன். அது வந்துட்டு லைட் டிபெண்ட் பண்ணி நடக்காது, லைட் இண்டிபெண்டா தான் நடக்கும். லைட்டை வச்சு நடக்காது, லைட்டுக்கு தேவையில்லை, பேஸ் பண்ணி என்சைமேட்டிக் பேஸ் பண்ணி ரியாக்ஷன். ஓகேங்களா, சூப்பரா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாமா? அடுத்த கொஸ்டின் என்ன வரக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the leaves of C4 plants malic acid synthesis during the carbon dioxide fixation occurs in. malic acid எப்போ சிந்தசிஸ் ஆகும், அந்த சைக்கிள் படிக்கும்போது படிச்சிருக்கலாம். இதுதான் நான் சொன்ன, அந்த ஸ்டேட் போர்டு புக் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். அது malic acid synthesis எப்போ நடக்கும், malic acid synthesis during carbon dioxide fixation C4 plants. பழைய ஸ்டேட் போர்டு வந்து இப்படி பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. ஆய், நல்லா பாருங்க, malic acid synthesis during carbon dioxide fixation occurs in malic acid synthesis பண்டில் சீத்துல நடக்கும். யா, அது ஆக்சிடேட்டிவ் டீகார்போனைலேஷன் 3 கார்பன் காம்பவுண்ட் நடக்கும். இதுல மீசோஃபைல் செல்ஸ்ல தான். ஓகேவா, கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் லீவ்ஸ்ல C4 பிளான்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் மேலிக் ஆசிட் சிந்தசிஸ் டியூரிங் கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் அப்போ எது நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மீசோஃபைல் செல்ஸ்ல தான் நடக்க போகுது. ஓகேங்களா, மீசோஃபைல் செல்ஸ். எஸ் டா நித்யா அண்ட் செல்வா, தர்ஷினி கலக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி மீசோஃபைல் செல்ஸ்ல. மீசோஃபைல் செல்ஸ் நடக்க போது சைக்கிள்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்கடா. C3 and C4 பேஸ் பண்ணி வர சைக்கிள்ஸ் ரெண்டுமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஓகேங்களா, யா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம். the tropic plant like sugar cane showing high efficacy of carbon dioxide fixation because tropical plant like sugar cane வந்து high efficacy of carbon dioxide fixation இருக்கும். எதனால இதெல்லாம் யாரால அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி ஏன் C4 பிளான்ட் சுகர் கேன் ஒரு C4 பிளான்ட். அப்போ C4 பிளான்ட்ல வரக்கூடிய சைக்கிளை நம்ம என்ன சொல்றோம், அப்படி அடிக்கணும். ஓகேங்களா, அதை பேஸ் பண்ணி அப்படி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஓகே, நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சுகர் கேன் வந்து C4 பிளான்ட் அப்படின்றது. ட்ராபிக்கல் ஏரியால எதனால கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் வந்துட்டு ஹை எஃபிகசியோட இருக்குதுன்னா ஆச்சன்ஸ்லாக் சைக்கிள் இல்ல, ஆச்சன்ஸ்லாக் பாத்வே அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி. ஓகே, ஆச்சன்ஸ்லாக் பாத்வேல. ஓகே, ஸோ அப்படி அந்த லிங்க் பண்ணி அடிச்சுட்டு போயிட்டே இருந்தால் தான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, எல்லாத்துக்குமே நம்ம கரெக்டான டெஃபினேஷன் வரணும், கரெக்டான ஆன்சர் வரணும் அப்படி எதிர்பார்க்க கூடாது. ஓகே, அவன் மேலோட்டமா ஒன்று கொடுத்துருப்பான், அதோட இன்னர் டெப்த் என்னன்னு கேட்பான். ஓகேங்களா, ஸோ நம்ம கனெக்ட் பண்ணி அடிக்கணும். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் ரைட். சூப்பர் மஞ்சு அண்ட் செல்வா அண்ட் Dashini. So it's going to be option B, High-Weightage cycle is the right answer. Okay, next question பாத்துருமா. அடுத்த क्वेश्चनல வர போகுதுனா electrons from excited chlorophyll photosystem 2 are accepted first by photosystem 2 ல இருந்து excite ஆற எலக்ட்ரானை வந்துட்டு ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்றது யாரா இருப்பான்? ஃபர்ஸ்ட் அக்செப்டட் பை இந்த photosystem 2 ல இருந்து எலக்ட்ரான் வருது. நீங்க photosystem 1 சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, photosystem 2 ல இருந்து எஜெக்ட் ஆகிறது வந்துட்டு நம்ம கோயினன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். சூப்பரா நித்யா, அம்பிகா அண்ட் Manju and Dashini கலக்கிறீங்க. ஓகேங்களா, in the leaves of C4 plants carbon dioxide fixation occurs in the cells of malic acid forming during இதுல தான் வரும். ஓகேங்களா, forming during இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த டேர்மை பார்த்திருந்தோம். carbon dioxide fixation occurs in the cells of malic acid synthetase தான் கேட்டிருக்காங்க. malic acid synthetase ஒரே கேள்வி தான் மாறி கேட்டிருக்காங்க.
during no quinine will not come. அதுல மட்டும் வராதுடாக்கன்னா போட்டோசிஸ்டம்க்கு நீங்க அதுதான் நான் சொல்றேன். நீங்க ஸ்டேட் போர்டு புக்ல வந்து நான் முடிஞ்ச இந்த at the end of the இதுல நான் கொடுக்க பார்க்கறேன். ஓகேங்களா? ஸ்டேட் போர்டு புக்ல வந்து பாத்தீங்கன்னா quinine வந்துட்டு இருக்கும். ஓகேவா? நம்ம சிபிஎஸ்சில ஃபுல்லா கொடுத்துருக்கோம். சிபிஎஸ்சில இப்படி போய் இப்படி வரும் தான் கொடுத்துருப்போம். எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்ல கொடுக்கும்போது தான் quinine அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணி கொடுத்துருக்கோம். பட் PS2ல இருந்து எஜெக்ட் ஆகுறது ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்றது யாரா இருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாஸ்டோ quinine தான் அக்செப்ட் பண்ணும். சரி பிளாஸ்டோ quinine தான் அக்செப்ட் பண்ணும். ஓகேங்களா? Yeah, mesophyll cells. Okay, it's going to be option D is the right answer. Okay, option D, mesophyll cells right answer. Okay, இதனால சொல்றேன் சில கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டேட் போர்டு புக்ல வந்து ஈஸியா இருக்கும். சில கான்செப்ட் வந்து நம்ம என்சிஆர் என்னதான் பைபிள் என்னது பயாலஜிக்கு பைபிள் என்சிஆர்டின்னு சொன்னா கூட கான்செப்ட் ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நம்ம ஸ்டேட் போர்டு வந்து நம்ம ரெஃபர் பண்றது தப்பெல்லாம் இல்லை. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சிருந்தா சிபிஎஸ்சி ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சிருந்தா உங்களுக்கு ஸ்டேட் போர்டு புக்கில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணி பாருங்க. இந்த சைக்கிள்ஸ் எல்லாம் மோஸ்ட்டாக ஸ்டேட் போர்டு எதை கொடுத்துருப்பாங்கன்னா சைக்கிள்ஸில் வந்துட்டு இன்டெப்த்தாக சொல்லியிருப்பான். ஓகேவா? ஏன் இன்டெப்த்தாக படிக்கணுமா சார் அப்படிங்கிற இன்டெப்த்தாக படிச்சா நிறைய எல்லாமே இன்டெப்த்தாக தான் கேட்டுருக்கான். ஓகே, சும்மா வந்துட்டு நம்ம என்சிஆர்ல வந்து ஒரு லைனாக கொடுத்துருப்பான். அந்த லைனை வந்து நல்லா எலாபரேட் பண்ணி கொடுத்துருப்பான். இப்போ அந்த லைன் மேலே என்சிஆர் தான் ரொம்ப முக்கியமாக கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த லைனை வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் ஸ்டேட் போர்டு புக்கில் சைக்கிள் தான் படிச்சா போதும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். இருக்கா? சூப்பர் ஃபைன்ரா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், the first acceptor of electrons from an excited chlorophyll molecules of photosystem 2 is. இதுவும் அதே தான் இருக்க போகுது. ஓகேவா? இப்போதான் நான் சொன்னேன். ஓகேவா? ஓகே, ஒரே மாவு தான், சரி ஒரே அரிசி தான், அரைச்சு மாவா கேட்பான், மாவை வந்து தோசையாக கேட்பான், இட்லியா கேட்பான், இட்லி உப்புமாவா கேட்பான்னு நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஸோ இதை வரைக்கும் பைஸ் பண்ணும்போது ஆப்ஷன் சி குயினைன் தான். ஓகேவா? அதை வேறு வர பொறுத்தல. ஓகே, ஒரே கான்செப்ட் தான் கேட்டிருக்கான். இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் அக்செப்டான எலக்ட்ரான் எக்ஸைட்டட் எப்படி கேட்டாலும் குளோரோஃபில் மாலிகுல் போட்டோ சிஸ்டம் 2 இருந்து எக்ஸைட் ஆகக்கூடிய எலக்ட்ரான் ஃபர்ஸ்ட் அக்செப்டார் யாரு அப்படின்னு கேட்டால் குயினைன் தான் வரப்போகுது. யாருமே வர மாட்டாங்க. குயினைன் தான். ஓகேங்களா? During photorespiration, the oxidation consuming reaction occurs in oxygen consuming reaction. Photorespiration அப்போ oxygen consuming reaction எதில் நடக்கும் அப்படின்றாங்க. சூப்பர் மஞ்சு, பிருத்திவி, சாரி தர்ஷினி. ஓகேங்களா? அப்படியே பழகிடுச்சு. இதில் நடக்கும் oxygen consuming reaction occurs in oxygen consuming reaction எதில் நடக்கும்? oxygen அப்படியே கன்சியூம் பண்ணும். oxygen consuming reaction occurs in yes தர்ஷினி. ஓகே, எங்க நடக்கும்? ஸ்டோமா ஆஃப் chloroplast and peroxisomes. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் ஏ. ஓகே, ஆப்ஷன் ஏ ஸ்டோமா ஆஃப் chloroplast and peroxisomes நடக்க போகுது. இஸ் கோயிங் டு பி none other than ஆப்ஷன் ஏ. ஓகே, ஸ்டோமா ஆஃப் chloroplast and peroxisomes. ஓகே, ஸ்டோமா ஆஃப் chloroplast and peroxisomes. சூப்பர் மஞ்சு, பிருத்திவி கலக்கிறீங்க. ஓகேங்களா? மஞ்சு, தர்ஷினி கலக்கிறீங்க. ஓகே, இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் நம்ம கரெக்ட் ஆன்சரை பார்த்துருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோமா? அடுத்த கொஸ்டின், இன் போட்டோ சிஸ்டம் 1 the first electron acceptor is. இதுல சொல்லுங்க, போட்டோ சிஸ்டம் 1ல ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் அக்செப்டார். பெரோடோடாட்சின் வராதுரா. அயன் சல்ஃபர் புரோட்டீன் FeSன்னு வரும். FeS நீங்க பெரோடோடாட்சின் கன்ஃபர் பண்ணாதீங்க. அயன் சல்ஃபர் புரோட்டீன், அயன் சல்ஃபர் FeS அப்படின்னு வரும். அயன் சல்ஃபர் புரோட்டீன் இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி. எஸ்டா தர்ஷினி. ஓகே, அயன் சல்ஃபர் புரோட்டீன் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். பெரோடோடாட்சின் வராது. அயன் சல்ஃபர் புரோட்டீன் தான் நீங்க தப்பா நினைச்சிருக்கீங்க. FeS அப்படின்னு சொல்லுவோம். அயன் சல்ஃபர் புரோட்டீன் இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர் ஆகும். ஓகே, ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, FeS ஸ்டேட்மெண்டாவே கொடுத்துருப்போம். Photosynthesis in safer plant is relatively less limited by atmospheric carbon dioxide levels because photosynthesis in safer plants relatively less limited by the atmospheric carbon dioxide leaves. Atmospheric carbon dioxide leaves. எதனால?
ஆக்சுவலாக பேஸாக C4 பிளான்ட்டோட என்னது ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு தெரிஞ்சாலே உங்களுக்கு அடிச்சிடலாம். மெயினாக C4 பிளான்ட்டோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சாலே இதில் அடிச்சிடலாம் நீங்கள். பேஸ் பண்ணி வரக்கூடிய C4 பிளான்ட்டோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு தெரிஞ்சா. நோ 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 ஒன்ஸ் டூஸ் நல்லா பாருங்கள். பேஸாக வரக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் ஈஸியாக அடிச்சிடலாம். அண்ட் கிவ் மீ a minute for me. It's going to be the primary fixation. Primary fixation of carbon dioxide is mediated by the phosphoenol pyruvate carboxylase. இதான் நம்ம நிறைய வாட்டி பார்த்துருந்தோம். இல்லை ஆப்ஷன் டி தான் வரும். ஆப்ஷன் டி தான் டக்குன்னு வரும். ஆப்ஷன் டி தான் வரும். ஓகே, ஆப்ஷன் டி லோ எஃபிகேசி இருக்கும், லோ அஃபினிட்டி இருக்கும். ஓகேங்களா, மோர் எஃபிகேசி. ஓகேங்களா, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி. Rubisco plants பேஸ் பண்ணி வராது. higher affinity for carbon dioxide. ஏன்னா இனிஷியல் ஃபிக்சேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு தான் நடக்க போகுது, மீசோஃபைல் செல்ஸ் தான் நடக்க போகுது. இனிஷியல் ஃபிக்சேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு நமக்கு மீசோஃபைல் செல்ஸ்ல தான் நம்ம கன்சிடர் பண்ணி நடக்க போறோம். ஓகேவா, சாரி ஒரு நிமிஷம். ஓகேவா, ஸோ மீசோஃபைல் செல்ஸ் நடக்கும்போது நம்மளே சொல்லியிருக்கேன், பிரைமரி ஃபிக்சேஷன் கார்பன் டை ஆக்சைடு ஃபர்ஸ்ட் பிரைமரி ஃபிக்சேஷன் எதனால நடக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்போயினால் பைருவேட். இது நம்ம நிறைய வாட்டி பார்த்தோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பிரைமரி ஃபிக்சேஷன் வந்து C4 பிளான்ஸ் இந்த பேஸ் பண்ணி நடக்குதுன்னா பாஸ்போயினால் பைருவேட்ல நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால் அந்த பேசிக்ல கான்செப்ட் வச்சு தான் C4 பிளான்ஸ் ரிலேட்டிவ் லெஸ் லிமிடெட் பை த அட்மாஸ்பியரிக் கார்பன் டை ஆக்சைடு லெவலாக இருக்கும் போது. ஓகேவா, ருபிஸ்கோ பிளான்ஸ் வந்து பிளான்ஸ் ஹையர் அஃபினிட்டி, என்னதான் அஃபினிட்டி வந்து லோ கான்சன்ட்ரேஷன் நம்ம எடுத்திருந்தாலும் வந்துட்டு என்னதான் லோ கான்சன்ட்ரேஷன் பேஸ் பண்ணி இருக்கும்போது கூட ஹையர் அஃபினிட்டி அவங்ககிட்ட இருந்திருந்தாலும் நம்ம பிரைமரி கார்பன் டை ஆக்சைடு அக்செப்டர் ஆஃப் மீடியேட்டர் வந்து இருக்கு வியா பாஸ்போயினல் பைருவேட்டால டிரான்ஸ்ஃபர் ஆக முடியாதனால தான் நமக்கு இந்த C4 பிளான்ஸ் வந்துட்டு லெஸ் லிமிடெட் அட்மாஸ்பியர் கார்பன் டை ஆக்சைடு லெவல் வந்து நம்மளால பார்க்க முடியுது அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்றோம். ஓகேவா, ஸோ இது பார்க்கும்போது ஆப்ஷன் டி தான் வரும்போது. ஓகே, ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். எஸ், கிளியர் 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 கிளியர். புரிஞ்சுதா? ஓகே, அது கார்பன் டை ஆக்சைடோட இந்த பாஸ்போயினல் பைருவேட் வந்து கார்போசைலேஸோட மிக்ஸ்அப் ஆயிரும். கிளியரா கிளியர். இதனால இது பேசிக் தான். ஓகே, கொஞ்சம் நினைக்கிறேன். கார்பன் டை ஆக்சைடோட இந்த PEP வந்துட்டு மிக்ஸ்அப் ஆயிரும். ஓகேங்களா, ரெண்டுமே கம்பைன் ஆகி பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கும். ஸோ அப்படி மீண்டுமே கம்பைன் ஆகணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்ஸ் ஆகணும். ஓகேவா, ரெண்டுமே கம்பைன் ஆகணும் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல ஃபர்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்ஸ் ஆகணும். அப்படி ஃபிக்ஸ் ஆனால் மட்டும்தான் நம்மளால நடக்க முடியும். ஸோ இது வந்து பார்க்கும்போது ஆப்ஷன் டி தான் வரும். ஓகேங்களா, யா. குளோரோஃபில் நான் குளோரோபிளாஸ்ட் இஸ் லொக்கேட்டட் இன் ரொம்ப ஈஸி. குளோரோஃபில் நான் குளோரோபிளாஸ்ட் located in குளோரோஃபில் பிரசன்ட் ஆயிருந்தா தான் சார் குளோரோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்றோம். எங்க நான் குளோரோஃபில் பிரசன்ட் ஆயிருக்கும்? யா, இட்ஸ் கோயிங் டு பி லொகேட்டட் இன் கிரானா. தெரியாத நோட் பண்ணிக்கோங்க, கிரானால தான். ஓகேங்களா, ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ. எஸ் த செல்வா, மஞ்சு அண்ட் தாரணி கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ, கிரானா இஸ் ரைட் ஆன்சர். குளோரோஃபில் குளோரோபிளாஸ்ட் லொகேட்டட் இன் ஆப்ஷன் ஏ, கிரானா. ஓகேங்களா, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துருவோம்.
As compared to C3 plants, how many additional molecules of ATP are needed? How many additional molecules of ATP are needed for the net productions of 1 molecule of HO sugar by C4 plant? எத்தனை molecules of ATP is required அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனை molecules? C4 pathway equations போட்டு பார்த்தீங்கன்னா கிடைச்சிடும். HO sugars aspect base பண்ணி வரும்போது. Yeah, super. Okay, is going to be 12. Okay, 12 NADPH அப்படி பேஸ் பண்ணி வரும்போது நம்ம 12 NADP plus தான் வரும். ஓகேங்களா, சூப்பர். ஸோ ஆப்ஷன் C is the right answer. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் இருக்க போதுன்னா plants adaptive to the low light intensity have. Plants adaptive to the low light intensity have. Plants is adaptive to the low light intensity என்ன இருக்கும்? Plants which is adaptive to the low light intensity. Plants adapt to the low light intensity. Larger photosynthetic unit size that as a sun plant. Larger photosynthetic unit size that of a sun plant அப்படின்றது அதாவது லைட் இன்ஜென்ரேஷன். ஓகேங்களா, லைட் ரியாக்ஷன் வந்து ஃபோட்டோசிந்தட்டிக் ஆக்டிவ் ரேடியேஷனால ஃபோட்டோசிந்தசிஸ் பேஸ் பண்ணி வரும். ஸோ ஓகே, ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா, ஆப்ஷன் ஏ. சூப்பர் தர்ஷினி, கலெக்டிங் இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். In C3 plant, the first stable product of photosynthesis during the dark reaction is first stable product of photosynthesis ஓட first stable product எப்போ C3 plantல first stable product of photosynthesis. first stable product of photosynthesis C3 plantல first stable product of photosynthesis in C3 plantல என்ன இருக்க போகுது? C3 plant அப்படின்னு கொடுத்தாச்சு. ஓகேவா, C3 plant என்ன இருக்க போதும்? 3PGA தான் நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா, என்ன படிச்சிருப்போம்? 3PGA தானே? எஸ் மஞ்சு, தர்ஷினி, கலெக்டிங். So it's going to be 3-phosphoglyceric acid. It's going to be option C, 3-phosphoglyceric acid or 3PGA அப்படி நம்ம சொல்றோம். ஓகேவா, சூப்பரா இருக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோமா? அடுத்த கொஸ்டின் இருக்குன்னா, which one of the following is wrong in relation of photo respiration? இதுக்கு நீங்க சொல்லிட்டுருங்க. I will be given a minute. ஓகேங்களா, ஒரு குட்டி பிரேக் எடுத்துட்டு போயிடலாம். ஓகே, ஒரு 5 minutes இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணி ஒரு 5 minutes பிரேக் எடுத்துட்டு போயிடலாம். வில் பி ரெஸ்யூம் அட் 12:35க்கு நான் வரேன். ஓகேங்களா, ஜஸ்ட் கிவ் மீ a minute. 12:35க்கு நம்ம வரேன். ஸோ இதுக்கு ஆன்சர் சொல்லி, ஓகே.
So yeah, yes da சின்ன phone தான் வேற ஒண்ணும். Okay, so what is the question? Which is the wrong answer? கண்டுபிடிச்சிங்களா? ஒரு நிமிஷம். என்ன சொல்லிருக்கீங்க? ஆப்ஷன் டி என்னது? It is a characteristic of C4 plant. Okay, என்ன கொடுத்துருக்காங்க? Which one of the following is wrong in relation to photorespiration? Yeah. ஏன்னா அது ஓவர் கம் பண்ணியாச்சு. அது லோ ரெஸ்பிரேட்டரி லாஸ் இருக்காது. ஃபோட்டோ ரெஸ்பிரேட்டரி லாஸ் வந்து இருக்காது. C4 பிளான்ல இருக்காது. ஸோ இதுதான் தப்பான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர் அருணேஷ், தர்ஷினி, செல்வா, மஞ்சு கலக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். எஸ், ஷால் பி மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் क्वेश्चन. Which fractions of the visible spectrum of a solar radiations are primarily absorbed by the carotenoid of the higher plants? Which fraction of the visible spectrum of solar radiations are primarily absorbed by the carotenoids of higher plants? Carotenoids of higher plants. Carotenoids அந்த ரேஞ்சில் வரக்கூடியது. ஆன்சிலரி பிக்மெண்ட்டை பேஸ் பண்ணி வரக்கூடியது. எது அப்சர்வ் பண்ணும்? வயலட் ஆர் ப்ளூ கலரா, இல்லை ப்ளூ ஆர் க்ரீன் கலரா, க்ரீன் ஆர் ரெட் கலரா, ரெட் ஆர் வயலட் கலரா? which is going to be observed? எதை அப்சர்வ் பண்ண போகுது சொல்லுங்க பாப்போம். சூப்பர் செல்வா. ஓகேவா, கேரட்டினாய்ட்ஸை பேஸ் பண்ணி வந்துட்டாச்சு. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் வயலட் அண்ட் ப்ளூ. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். வயலட் அண்ட் ப்ளூ கலர் தான் அப்சர்வ் பண்ண போகுது. ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ. சூப்பராக ஓகேவா, ஆப்ஷன் ஏ வயலட் அண்ட் ப்ளூ கலர் இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, யா, ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா, சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோமா? அடுத்த கொஸ்டின் வரக்க போகுதுன்னா, which element is located at the center of the porphyrin ring in the chlorophyll? நான் சொல்ல பாத்தீங்களா, porphyrin ring அப்படின்னு நம்ம படிச்சிருந்தோம் இல்லையா? porphyrin ring அப்படின்னு சொல்லி படிச்சிருந்தோம் இல்லையா? அந்த porphyrin ringல என்ன சென்டர்ல என்ன பிரசன்ட் ஆயிருக்குமா? porphyrin ring yeah. ஆப்ஷன் சி மெக்னீஷியம். சூப்பர் மஞ்சு, செல்வா கலக்கிறீங்க. ஓகே, ஆப்ஷன் சி மெக்னீஷியம் இஸ் ரைட் ஆன்சர். போரிஃபர் ரிங் பேஸ் பண்றது ஆப்ஷன் சி. எஸ் த ஐரனி. ஆப்ஷன் சி மெக்னீஷியம் தான் சூப்பரா இருக்கு. ஓகே, அடுத்த கேள்வி பார்த்தலாம். சுகர் கிளாண்ட், ஓகேங்களா, பிளான்ட் கார்பன் டை ஆக்சைடு இஸ் ஃபிக்ஸ்டு. இது என்ன 14? கார்பன் டை ஆக்சைடு இஸ் ஃபிக்ஸ்டு இன் மேலிக் ஆசிட் இன் which of the enzyme that fixes carbon dioxide? Into which of the enzymes that is fixes carbon dioxide? பி ஆர் சி இல்லப்பா, சி தான். ஓகேங்களா, பாஸ்போயினால் பைருவேட் ஆசிட் கார்போசிலேஸ் தான், சி தான் வரும். ஓகேங்களா, ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். சூப்பர் ஹரிணி, செல்வா, மஞ்சு கலக்கிறீங்க. ஸோ பி ஆப்ஷன் சி பாஸ்போயினால் பைருவேட், பிஏ அந்த கார்போசிலேஸ் பேஸ் பண்ணி வருது. ஓகேவா, ஸ்டொமேட்டோ ஆஃப் கேம்ப் பிளான்ஸ் க்ளூசிஃபிலி அசிடி மெட்டபாலிசம். அதோட பிளான்ஸ் என்ன ஆகும்? நெவர் ஓப்பனா இல்லை ஆல்வேஸ் ஓப்பனா? அந்த ஸ்டொமேட்டோ எப்படி இருக்கும்? ஓப்பன்ஸ் டூரிங் டே அண்ட் க்ளோஸ் டூரிங் நைட்டா, இல்லை ஓப்பன்ஸ் டூரிங் நைட் அண்ட் க்ளோஸ் டூரிங் டேவா? எப்படி இருக்கும் அந்த இருக்க கேம்ப் பிளான்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டொமேட்டோலாம், க்ளூசிஃபிலி அசிடி மெட்டபாலிசம் கன்சிடர் பண்ணக்கூடிய ஸ்டொமேட்டோலாம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க. how they would be? அதோட ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷன் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு கேட்குறேன். which is the characteristics of it? ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னவா நம்ம கன்சிடர் பண்றோம்? which is the characteristics? what is the characteristics of it? சொல்லுங்க தெரியலையா? ஸோ கேம்ப் பிளான்ட்ல, ஓகேங்களா, ஸ்டொமேட்டோ ஆஃப் கேம்ப் பிளான்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டொமேட்டோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன்ஸ் டியூரிங் நைட் அண்ட் க்ளோசஸ் டியூரிங் த டே. ஓகேங்களா, opens during night and it's closes during a day. It's going to be option D is the correct answer. Okay, night time appo open agum, at the same time day time appo adana iru close aidum. Opens during night and close during day. Option D is the right answer. Okay, option D is the right answer. Super Harini kalakidinga. Okay, so option D is a very much right answer. Okay, next question paathalam. Which of these following observe light energy for photosynthesis?
அப்சர்வ் லைட் எனர்ஜி ஃபார் photosynthesis நடக்கிறதுக்கு எந்தெந்த ஃபாலோயிங்லாம் லைட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிக்கும்? குளோரோஃபில்லா, வாட்டர் மாலிகுலா, ஆக்சிஜன், ஆர்யூபிபியா? which of the following observe light energy for photosynthesis aspectல இதெல்லாம் அப்சர்வ் பண்ண போகுது. லைட் எனர்ஜி அப்சர்வ் பண்றது யாரா இருப்பான்? டெஃபினெட்லி சூப்பர் செல்வா அண்ட் மஞ்சு. யார் அப்சர்வ் பண்ணுவா? குளோரோஃபில் தான். பிக்மெண்ட் பேஸ் பண்ணி கொடுக்கல, பட் அவனாங்க குளோரோஃபில் காமனா கொடுத்துருக்கோம். ஸோ குளோரோஃபில் will observe the light energy. ஓகேங்களா? ஃபோட்டோசிந்தசிஸ் பேஸ் பண்ணி இப்போ பேசிக்காக கொடுக்கலாம். இல்லை எது வந்துட்டு லைட் எனர்ஜியை வந்துட்டு கன்வெர்ட் பண்ணுது அப்படின்னு அது குளோரோஃபில் ஏ அப்படின்றத பிக்மெண்ட். ஓகே, மறந்துடக்கூடாது. ஓகே, சூப்பர் மஞ்சு, தஹரிணி, செல்வா. ஸோ going to be option A is the right answer. Option A is a very much right answer. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோம். அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, in photosynthesis energy from light reaction to dark reaction is transferred in the form of energy from light reaction dark reaction. ட்ரான்ஸ்ஃபர் எப்படி ஃபார்ம் ஆகுது? அந்த ப்ராடக்டாக தானே ஃபார்ம் ஆகுது, ப்ராடக்டாக தானே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ என்ன ப்ராடக்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது? லைட் ரியாக்ஷன் டு டார்க் ரியாக்ஷன். அதாவது லைட் ரியாக்ஷனோட ப்ராடக்டை வச்சு தான், லைட் ரியாக்ஷனோட ப்ராடக்டை வச்சு தான் நமக்கு என்ன பண்ணி ஆகணும்? டார்க் ரியாக்ஷன் தான் ஃபார்ம் பண்ணி ஆகணும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த லைட் ரியாக்ஷன் டார்க் ரியாக்ஷன் ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட்? ஏ சூப்பர், ஏடிபி கொடுக்க என்ன ப்ராடக்ட்? லைட் ரியாக்ஷனோட ப்ராடக்ட் தான் கேட்டிருக்கான், அடினோசைன் ட்ரைபாஸ்பேட். ஓகேங்களா? ஸோ கொண்டு போய் ஏடிபி இஸ் ரைட். சூப்பர் செல்வா, ஹரிணி, மஞ்சு கலக்கிட்டீங்க. ஓகே, ஸோ கொண்டு போய் ஆப்ஷன் பி ஏடிபி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோமா? அடுத்த கொஸ்டின் வந்துட்டு சைட்டோக்ரோம் இஸ் வாட் இஸ்? சைட்டோக்ரோம் இஸ் அ மெட்டாலோஃபைலோப்ரோட்டீனா, இல்லை அயன் கண்டெய்னிங், எஃபினா அயன் கண்டெய்னிங் பாரிஃபெரிக் பிக்மெண்டா, இல்லை கிளைகோப்ரோட்டீனா, இல்லை லிப்பிடா? What is cytochrome is? What we call cytochrome as? No, it's not a glycoprotein. Cytochrome is a iron containing porphyrin pigment. ஓகேங்களா? iron containing porphyrin pigment, option B. ஓகேவா? ஆப்ஷன் பி டாக்கண்ணா cytochrome is an iron, Fe iron containing porphyrin pigment. ஓகேவா? Fe containing porphyrin pigment, option B தான் வரும். ஓகே, option B is the right answer. ஓகே, option B is the right answer டாக்கண்ணா. நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணிடலாம். which pigment system is inactivated in red drop? ரெட் ட்ராப் எஃபெக்ட்ல வந்துட்டு எந்த சிஸ்டம் வந்துட்டு inactivate ஆகும்? which system is inactivated in red drop? which system is inactivated in red drop? either is photo system 1 or 2 or both. அவ்வளோதான், நன்னெல்லாம் இருக்காது. கண்டிப்பாக ரெட் ட்ராப்ல inactivate ஆக போகுது. அது என்ன தான் கேட்குறாங்க? which system is inactivated in red drop? எம்எஸ்னோட ரெட் ட்ராப் எஃபெக்ட் இருக்குது தெரியுமா? ரெட் ட்ராப் ஆகும் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா? மோனோக்ரோமேட்டிக் லைட் வந்துட்டு மோர் தேன் 680 நானோமீட்டரில் வரும்போது, மோர் தேன் 680 நானோமீட்டரில் பேஸ் பண்ணி வரும்போது ட்ராப் ஆகும் அப்படின்றத படிச்சிருப்போம். எதில்? PS1லையா இல்லை PS2லையா? ஃபோட்டோ சிஸ்டம் 1லையா இல்லை ஃபோட்டோ சிஸ்டம் 2ல வந்து ட்ராப் ஆகுமா? நல்லா பாருங்கப்பா, நல்லா பாருங்கடா, நல்லா பாருங்கடா. ஃபோட்டோ சிஸ்டம் 1லையா 2லையா ட்ராப் ஆக போகுது? whether is gone into photo system 1 or 2? நான் சொன்னேன் பார்த்தீங்களா, PS2க்கு வந்துட்டு 680 நானோமீட்டர் பேஸ் பண்ணி வரணும். இதுக்கு PS2ஓட வேவ் லென்த் அதுக்கு ரிக்வயர் வேவ் வந்து 680 நானோமீட்டர் இருக்குது. ஓகேங்களா? அப்போது இது லைட்டர் கிரீன்லேருந்து எக்ஸ்போஸ்ட் ஆகும்போது, PS2 வந்து என்ன ஆகிடப்போகுது? inactivate ஆகிடப்போகுது. PS2 என்ன ஆகிடப்போகுது? ஃபோட்டோ சிஸ்டம் 2 வந்து என்ன ஆகிடப்போகுது? inactivate ஆகிடப்போகுது. அது வந்து என்ன பண்ணும்? சிக்னிஃபிகண்ட் டிக்ரீஸ். இதில் டிக்ரீஸ் பண்ண போகுது ஃபோட்டோசிந்தட்டிக் ரேட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகண்ட் டிக்ரீஸ் பண்ண போகுது. இதை பொறுத்து பார்க்கும்போது ரெட் ட்ராப் வந்து எதை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஃபோட்டோ சிஸ்டம் 2 தான் வரும். ஓகேவா? இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் சி டாக்கன்னா அதான் இன்ஆக்டிவேட் பண்ணி விடுது. என்னதான் ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி எஸ் ஹரிணி, மஞ்சு, செல்வா கலக்கிட்டீங்க. ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் வெரி மச் ரைட் ஆன்சர். சூப்பரா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோமா? which of the pair is incorrect? ஒன்றும் இல்லை, C3 உங்களுக்கு தெரிய வேண்டியது, கீழே வரக்கூடிய பிளான்ட் C3 பிளான்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்காக நம்ம போட்டு. ஓகே, இது வந்து இன்கரெக்டான பேர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. which is the incorrect pair? Ach and slack pathway
oxaloacetic acid is a correct one. Calvin cycle first PGA 3 phosphoglyceric acid correct. C4 plant நாலே craniotomy correct. C4 plant நாலே maize தான் வரும். Okay, C3 plant இல்ல, it is C4 plant. So option A தான் தப்பா இருக்கு. Option A தான் incorrect இருக்கு. So it's going to be option A. Super Harini Manju Selva. Okay வா? Option A C3 plant. Maize C3 plant கிடையாதுடா, C4 plant. Maize is a 4 carbon compound containing plant. Okay, it's going to be option A தான் நம்ம தப்பா கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சூப்பரா கணங்களா. Next question பாத்துறோமா? Yeah, next question என்ன வரக்க போகுது அப்படின்றது பாத்தீங்கன்னா photochemical reaction in the chloroplast are directly involved. இதுல வந்து directly involved ஆயிருக்கும் பேஸ் பண்ணி வரக்கூடிய photochemical reactions. Photolysis of water and photophosphorylation of ATP and ADP, synthesis of glucose and starch, fixation of carbon dioxide, இல்ல formation of phosphoryl glycols. எதுல வந்து involved ஆயிருக்கும் அப்படின்றாங்க. Photochemical reactions வந்துட்டு chloroplast are directly involved ஆயிருக்கும். இதுல chloroplast will be directly involved in இதுல fixation of carbon dioxide எப்படி chloroplast involved ஆகும்? நல்லா பாருங்க, chloroplast directly involved ஆயிருக்கும். photochemical phase-னால என்னது? photosynthesis involving fixing of light energy தானே பேஸ் பண்ணி வரக்கூடியது. லைட் எனர்ஜியும் photolysis of water-ம் பிட்ச் பண்ணவே தான் பார்க்க முடியுது. ஸோ அந்த பேஸில் பார்க்கும்போது லைட் எனர்ஜி photolysis of photophosphorylation of ATP ADP to ATP அடினோசைன் டைபாஸ்பேட்ல இருந்து அடினோசைன் ட்ரைபாஸ்பேட்டா மாறுது. ஸோ ஆப்ஷன் டி. சூப்பர் மஞ்சு ஹரிணி கலக்கிட்டீங்க. ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி photolysis of water and the photophosphorylation of ADP டைபாஸ்பேட்ல இருந்து ட்ரைபாஸ்பேட்டா மாறுறதுக்கு. ஓகேங்களா? சூப்பர். ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துருவோமா? அடுத்த क्वेश्चन வரப்போகுதுனா fixation of one carbon dioxide molecules through Calvin cycle requires. fixation of ஒரு carbon dioxide molecules Calvin cycle என்ன require ஆகும்? fix பண்றது, ஒரு carbon dioxide molecule fix பண்றதுக்கு what do we require? ஒரு ATP required ஆகுமா, ரெண்டு ATP required பண்ணணுமா, இல்ல 3 ATP தேவையா? ஒரு fixation இதுல வந்துட்டு Calvin cycle molecule ஒரு கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்றதுக்கு நமக்கு என்ன தேவை? இப்போ நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ரெண்டு ஏடிபி எதுக்கு தேவை? ரெண்டு ஏடிபி வந்து நமக்கு எதுக்கு தேவை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, பிஜிஏ வந்து கன்வெர்ட் பண்ணுறது. ஓகேங்களா? பிஜிஏ வந்து நம்ம 1,3 டைபாஸ்போகிளிசரிக் ஆசிடா 1,3 டைபாஸ்போகிளிசரிக் ஆசிடா கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ரெண்டு ஏடிபி தேவை. இன்னொரு ஏடிபி தேவை. சாரி, ஓகேவா? இன்னொரு ஏடிபி தேவை. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிசரால்டியேட் பாஸ்பேட்டை வந்துட்டு ட்ரிப்ளோஸ் பிஸ்பாஸ்பேட்டா வந்து கன்வெர்ட் பண்றது. ஓகேவா? இன்னொரு ஏடிபி எதுக்கு தேவை? கிசரால்டியேட் பாஸ்பேட் வந்து கிசரால்டியேட் பாஸ்பேட் வந்துட்டு ட்ரிப்ளோஸ் பிஸ்பாஸ்பேட்டா கன்வெர்ட் பண்றது தேவை. அப்போ நமக்கு எத்தனை ஏடிபி தேவைப்பட போகுது? 3 ஏடிபி தேவைப்பட போகுது. ஓகே, டோட்டல். அப்போ இதை வச்சு நம்ம அடிச்சா 3 ஏடிபி 2 NADPH2 தேவை. ஸோ இட்ஸ் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? எஸ், ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். நோ 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 ஆப்ஷன் சி தான் கண்ணா. ஓகேங்களா? அதான் நான் சொன்னேன். இந்த ரெண்டு ஏடிபி மாலிகூல்ஸ் வந்து நமக்கு ரெண்டு NADPH மாலிகூல்ஸ் வந்துட்டு இந்த பாஸ்போகிளிசரிக் ஆசிட் 1,3 டைபாஸ்போகிளிசரிக் ஆசிடை வந்துட்டு நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கும். ஓகேவா? இதை கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு ரெண்டு NADPH2 மாலிகூல் வந்து கிடைக்க போகுது. ஓகேவா? இதுக்கு மட்டுமே ரெண்டு ஏடிபி தேவை. ஓகேங்களா? இதுக்கு மட்டும் ரெண்டு ஏடிபி தேவை. கிசரால்டியேட் வந்து ரிப்ளோஸ் பிஸ்பாஸ்பேட்டா மாறதுக்கு ஒரு ஏடிபி தேவை. மொத்தமா 3 ஏடிபி 2 NADPH2 ரிக்வயர்ஸ். இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி ரக்கன். ஆப்ஷன் சி. எஸ் மஞ்சு சூப்பர். ஓகேங்களா? இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி. 3 ஏடிபி 2 NADPH2. ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துருமா? அடுத்த क्वेश्चन என்ன பார்த்தலாம்? How many turns of Calvin cycle yields 1 molecules of glucose? How many turns of yield 1 molecules of glucose? ஒரு டர்ன் எத்தனை molecules of glucose? எத்தனை molecules of glucose? ஒரு டர்னும் ஈச் டர்ன் ஆஃப் Calvin cycle generate 1 கார்பன் ஆட்டம். ஓகேவா? ஹெச்ஓஸ் தானே.
குளுக்கோஸ் வந்து என்ன சொல்லிருக்கோம், ஹெச்சோஸ்னா 6 கார்பன், ஒரு டோனும் வந்துட்டு ஒரு குளுக்கோஸ் மாலிகூல்ஸ் அது கொடுக்கும்போது Calvin cycle is 1 molecules of glucose going to be 6. Yes, going to be option C. ஓகேங்களா, 6 ஹெச்சோஸ் கண்டிஷன் அப்படி தான் சொல்லுவோம். சூப்பரா மஞ்சு, செல்வா, ஹரிணி கலக்கிறீங்க. ஓகேவா, it's going to be option C. 6 is the right answer. Okay, option C, 6 molecule of glucose. Okay, yeah, next. 6 turns basically, 6 molecules, 6 turns. Okay, the first step of photosynthesis is, what is the first step in the photosynthesis? Observing பண்றது சார், observing பண்றது தான். பட் என்னது இருக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் photosynthesis? நம்ம எதை கன்சிடர் பண்ணிருக்கோம்? லைட் ரியாக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நடக்க போகுது. அதில் என்ன நடக்க போகுது, 5 கார்பன் அக்கௌண்ட் சின்ன ஸ்டெப் டு டார்க் ரியாக்ஷன் போகும் இல்லையா? ஸோ அந்த கான்செப்டில் பார்க்கும்போது என்ன நடக்கும், படிப்போம் இல்லையா, நான் சைக்கிள் ஃபர்ஸ்ட் நடக்க போகுது, ஒரு எலக்ட்ரான் எக்ஸைட் ஆகணும். எலக்ட்ரான் மஸ்ட் பி எக்ஸைட்டட். எலக்ட்ரான் எக்ஸைட்டேஷன் ஃப்ரம் அ குளோரோஃபில் பை அ ஃபோட்டான் ஆஃப் லைட். ஓகே, எலக்ட்ரான் வந்துட்டு எக்ஸைட் ஆகுது. பேசிக்கா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஃபோட்டோசிந்தசிஸ் நம்ம தான் கன்சிடர் பண்றோம். எஸ் ஜாஹரினி, இட்ஸ் கோயிங் டு பி எலக்ட்ரான் எக்ஸைட்டேஷன் ஆஃப் எலக்ட்ரான். ஒரு டிராவல் ஃபோட்டான் கிரேடியன்ட் மூலமா டிராவல் ஒரு இதுக்கு போகுது இல்லையா தெரியுமா? ஸோ சைக்கிளிக் நான் சைக்கிளிக் பேஸ் பண்ணி வருது. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா excitation of electron is going to be a first step of photosynthesis. So option A is right answer. Super, irony கலக்கிறீங்க. Okay, so going to be option A is right answer. Next question பார்த்துருவோமா? அடுத்த கொஸ்டின் என்ன இருக்க போகுதுன்னா, the synthesis which fixes carbon dioxide in a C4 plant is. ரொம்ப ஈஸி, ஒரே மாடல் கேள்வி தான், மாறி கேட்டிருப்பான். synthesis which can fix in a carbon dioxide in a C4 plant. என்ன என்சைம் கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்ஸ் பண்ண முடியுது. பேசிக்கலி நிறைய கொஸ்டின் பார்த்துக்கணும். C4 பிளான்ட்ல வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன்னா நம்ம கண்ணை மூட்டு சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஆள் யாரா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ் கோயிங் டு பி பாஸ்போயினோல் பைருவேட் கார்பாக்சிலேஸ். ஓகேவா, இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி. எஸ்டா மஞ்சு ஹரிணி. ஓகேவா, கண்ணை மூட்டு சொல்லலாம். C4 பிளான்ட்ஸ்ல வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு பேஸ் பண்ணி அவன் ஃபிக்ஸ் பண்றதுக்குள்ள ஏதாவது கேள்வி கேட்டிருக்கானா, அவன் எதை பத்தி பேசுறான் அப்படின்னா பாஸ்போயினோல் பைருவேட் கார்பாக்சிலேஸ் தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, லெட்ஸ் கோ டு ஆப்ஷன் பி. யா, சூப்பர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துருவோமா? which enzyme is most abundantly found on earth? எர்த்ல பயோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, பயோஸ்பியர் எர்த்ல. இது ரொம்ப ஈஸி. இது நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ஓகே, யா, என்னது, இட்ஸ் கோயிங் டு பி ருபிஸ்கோ என்சைம் தான். ஓகேவா, எர்த் பயோஸ்பியர்ல வந்து கான்டெக்ட் பண்ணும்போது ருபிஸ்கோ, ஏன்னா அவ்வளோ பிளான்ஸ் இருக்கு இந்த எர்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா, உலகத்துல வந்து அவ்வளோ பிளான்ஸ் இருக்கிறதுனால ஸோ அது பேஸ் பண்ணி வர்றது. ஓகே, அதில் பிளான்ஸ் அனிமல்ஸ் வந்து மாறுதல் அடையும். பட் காமனாக பார்க்கணும், ருபிஸ்கோ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பர். லைன் கிங், ஜனனி, செல்வா, ஹரிணி கலக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துருவோமா? அடுத்த क्वेश्चन என்ன இருக்க போகுது அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த பிளான்ஸ் ஆர் கிரீன் இன் கலர் பிகாஸ். எதனால கிரீன் இன் கலர் இருக்கு? எதனால மோஸ்ட் ஆஃப் த பிளான்ஸ் வந்து கிரீன் இன் கலர் இருக்கு? அது அப்சர்வ் பண்ணு சார். அது அப்சர்வ் பண்ணுது, நல்லா பார்த்து சொல்லுங்க. எதனால மோஸ்ட் ஆஃப் த பிளான்ஸ் ஆர் கிரீன் இன் கலர்? எதனால கிரீன் கலர் இருக்குன்னா, எதனால கிரீன் கலர் இருக்கு? இப்போ எல்லா இதுவுமே பச்சை கலர் இருந்தால் மட்டும்தான் இது நடக்கும் அப்படின்னு சொல்லிருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பச்சை கலர் அப்சர்வ் பண்ண முடியாதான். இப்போ ஒரு விஷயத்த நம்ம அப்சர்வ் பண்ணிட்டோம், நம்ம எடுத்து உள்ள வச்சுப்போம். அப்சர்வ் பண்ண முடியாத நம்ம என்ன பண்ணுவோம், ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம். ஓகே, மெயின் கான்செப்ட் என்னதுன்னா, குளோரோஃபில் இஸ் லீஸ்ட் எஃபெக்டிவ் இன் அப்சர்விங் கிரீன் லைட். அது என்னதான் பண்ணுமா, ரிஃப்ளெக்ட் தான் பண்ணுமா, அப்சர்வ் பண்ணாதான். என்ன பண்ணுமா, கிரீன் லைட் ரிஃப்ளெக்ட் பண்றதுனால தான் நமக்கு முக்காவாசியான பிளான்ட்டோட லீஃப் வந்துட்டு என்ன கலர்ல இருக்கு அப்படின்னு. முக்காவாசி பிளான்ட்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வருது, பச்சை கலர் ஞாபகம் வருது. பிகாஸ் சூப்பரா லயன் கிங், ஹரிணி, செல்வா, பிருத்திவி கலக்கிறீங்க. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். என்னன்னா முக்காவாசியான பிளான்ஸ் குளோரோஃபில் என்ன பண்ணுதுன்னா, கிரீன் லைட்டை அப்சர்வ் பண்ணாம ரிஃப்ளெக்ட் பண்ணி விடுது. கிரீன் லைட் என்ன பண்ணி விடுது, ரிஃப்ளெக்ட் பண்ணி விடுறதுனால தான். ஓகேங்களா, சூப்பரா பிருத்திவி. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துருவோமா? அடுத்த क्वेश्चन என்ன வரக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NADPH is generated through NADPH. நல்லா பார்த்துக்கணும். ஓகேங்களா, NADPH is generated through NADH is generated through இதில் என்னடா கன்ஃபியூஷனு?
It's generated to photosystem 1. Generated through PS1, photosystem 1, photosystem 1. Okay, which one of the following is represented by a Calvin cycle? Which one of the following is represented by a Calvin cycle? Reductive carboxylase, oxidative carboxylase, photophosphorylation, oxidative phosphorylation. Which one of the following is represented by a Calvin cycle? That represent பண்ண முடியுது. Calvin cycle, Calvin cycle, Calvin cycle. அரே நல்லா பாருங்கடா. Calvin cycle அப்சர்வ் பண்ணப்படுன்றோம். லைட் ஃபேஸ்ல அப்சர்வ் பண்ணிட்டு போது ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரைலேஷன் எப்படி நடக்கும்? ரிடக்டிவ் கார்போனைலேஷன் தான் நடக்கும். ரிடக்ஷன் தான் நடந்துட்டு இருக்கும். ரிடக்ஷன் கார்போனைலேஷன் ஆப்ஷன் ஏ தான் நடக்கும். ரிடக்ஷன் கார்போனைலேஷன் தான் நடக்கும். ஓகேவா? ரிடக்ஷன் கார்போனைலேஷன் தான் நடக்க போகுது. ஓகேங்களா? டார்க் ஃபேஸ் ஆஃப் கால்வின் சைக்கிள் படிச்சிருப்போம் இல்லையா? கார்பன் டை ஆக்சைடு என்ன ரெடியூஸ் ஆகுது? குளுக்கோஸா. ஓகேவா? கார்பன் டை ஆக்சைடு தான் குளுக்கோஸா வந்து ரெடியூஸ் ஆகுது. அப்படி நம்ம கார்பன் குளுக்கோஸா மாறும். எதுனா என்ன ஃபார்ம் ஆகிறதுக்கு? ஏடிபியும் NADPH2வும் அந்த ஃபார்ம் ஆகிறதுக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வரும். ஆப்ஷன் ஏ டாக்கனா ரிடக்டிவ் கார்போனைலேஷன். கார்பன் டை ஆக்சைடு ரிடக்ஷன் ஆகுது. கார்பன் டை ஆக்சைடு ரிடக்ஷன் ஆகுது. மறந்துடாதீங்க, கார்பன் டை ஆக்சைடு ரிடக்ஷன் ஆகுது தான். ஓகேங்களா? photosynthetically active radiant is represented by the range of wavelength. photosynthetically active radiations எதனால் ரெப்ரசென்ட் பண்ணுது? என்ன வேவ்லென்த், ரேஞ்ச் ஆஃப் வேவ்லென்த், என்ன வேவ்லென்த் வந்து photosynthetic active radiation நம்மளால பார்க்க முடியுது. photosynthetic active radiation என்னால பார்க்க முடியுது. ஓகேவா? 16th மார்ச்டா, 16th மார்ச். ஓகே, ஜனவரி 16th மார்ச். ஓகே, அப்போ என்ன சாரி வேவ்லென்த்? யா 400 to 700 nanometer. சூப்பர். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? சூப்பர். ஓகேங்களா? ஹாய். ஓகேவா? ஓகே, லயன் கிங், சிவா, மஞ்சு கலக்கிட்டீங்க, ஹரிணி. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். The principles of limiting factors was proposed by. Principle of limiting factors was proposed by. Just 2 questions go. 200 முடிச்சிடலாம். Principles of limiting factors was proposed by. யார் ப்ரொபோஸ் பண்ணிருப்பா? அந்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் யார் ப்ரொபோஸ் பண்ணிருப்பா? யாரு? யா அது பேட்மேன். அந்த பேட்மேன் கிடையாது, இது பிளாக் மேன். ஓகேங்களா? இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ. ஓகேவா? பேட்மேன் கிடையாது, இட்ஸ் அ பிளாக் மேன். ஓகேவா? பிளாக் மேன். எஸ், லயன் கிங், மஞ்சு, செல்வா கலக்கிட்டீங்க. ஓகேவா? இட்ஸ் கோயிங் டு பி ஹரிணி, சிவா. இட்ஸ் கோயிங் டு பி பிளாக் மேன். ஓகே, பிளாக் மேன் தான். ஓகே, என்ன மேன்? பிளாக் மேன். ஓகேவா? லாஸ்ட் 2 more question go. Last 2 more question. Photorespiratory is favored by. Photorespiratory is favored. Sorry. Photorespiratory is favored by how? Yeah. Photorespiratory is favored by high oxygen and low carbon dioxide, low light and high oxygen, low temperature and high carbon dioxide. High oxygen, low oxygen and high carbon dioxide. Photorespiration is favored by. Respiration எதனா எப்படி ஃபேவர் ஆகுது? Photorespiration வந்துட்டு லாஸ் ஆஃப் கார்பன் டை ருபிஸ்கோ அப்போ ஃபங்க்ஷனிங் ஆக ஆரம்பிக்குதோ அப்போ வந்துட்டு கார்போசைலேஸ்க்கு பதிலாக நடக்கிறதுனால ஆக்சிஜனேஷன் பதிலாக கார்போசைலேஸ் நடந்து கார்பன் டை ஆக்சைடு கம்மியாகும். வேற ஹை ஆக்சிஜன் கெயின் ஆக ஆரம்பிக்கும். அதை பொறுத்து பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஓகே, இன்னைக்கு லாஸ்ட் கொஸ்டின் பார்த்துருமா? இன்னைக்கு லாஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? வாட் இஸ் கோயிங் டு பி டுடேஸ் லாஸ்ட் கொஸ்டின் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, the specific characteristics of C4 plants, bulliform cells, isobilateral leaf, crans anatomy, parallel veins configuration. What is the specific characteristics of C4 plants நம்ம கன்சிடர் பண்றது? What is the specific characteristics of C4 plants? or specific characteristics என்னது? What is the specific characteristics of C4 plants? அப்படின்றத என்னது அப்படின்றத வந்துட்டு எஸ் சொல்லிட்டீங்க. அதுதான் C4 plants நிறைய வாட்டி நம்ம பார்த்துட்டோம். இதை வந்து நீங்கள் மெயின் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? எப்படி கமெண்ட் பண்ணுறீங்க? என்ன கொஸ்டின் நம்புறது? ஓகேவா? 200th கொஸ்டின் என்ன ஆப்ஷன் அப்படின்றத வந்துட்டு நீங்கள் மெயின் கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு போய் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஆஃப்டர் த லைவ் முடிஞ்சோடனே நீங்கள் மெயின் கமெண்ட் பாக்ஸ் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணி. ஓகேங்களா?
ஸோ எஸ் நீங்கள் சொல்கிறது கரெக்டான ஆன்சர் தான். ஓகே, அது என்ன ஆன்சர் சொல்ல வரும்ல, பட் நீங்கள் சொல்கிறது கரெக்டான ஆன்சர் தான். C4 பிளான்ஸை பேஸ் பண்ணி நம்ம ஒரே தான் நிறைய வாட்டி பார்த்துருந்தோம். ஓகேவா, C4 பிளான்ஸ் ஆஸ் பண்ணி அதுதான் வரப்போகுது. ஏன்னா C4 பிளான்ட்னாலே சில ஸ்பெசிஃபிசிட்டி வந்து நம்ம கண்டென்ட் பண்ணி பார்த்துருந்தோம். ஓகேவாக்கண்ணா, ஸோ இதோட நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கான செஷனை வெற்றிகரமாக கம்ப்ளீட் பண்ணி முடித்து விட்டோம். ஓகேவா, ஒரு ஃபயர் போடுங்க பார்ப்போம். கமான் ராகாய்ஸ் ஒரு குட்டி ஃபயர் ஒன்று போடுங்க பார்ப்போம். ஃபயர் அடிச்சு விடுங்க பார்ப்போம். அப்படியே செஷன் லைக் பண்ணாமல் யாராவது பார்த்தீங்கன்னா செஷன் லைக் பண்ணி விட்ருங்க. கமான் ஓவர் செஷன். யா நம்ம கட்சி சிம்பிளும் போட்டிருக்கோம். அப்படியே செஷன் லைக் பண்ணாமல் யாராவது செஷன் போட்டிருக்கேன். அப்படி ஒரு குட்டி ஃபயர் ஒன்று போடுங்க பார்ப்போம். வி கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி ப்ளீஸ் செஷன். எஸ். ஓகேவா, ஓகே. அப்போ 200 எடுத்து நான் இதில் வந்து நான் எதனால் இந்த கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கும்போது கொஸ்டின் ப்ராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியமாக இருக்கும்போது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் நம்ம பார்க்கணும். என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் அப்ரோச் ஆகலாம் அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். நம்ம எத்தனை அளவுக்கு கொஸ்டின் ப்ராக்டிஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். கொஸ்டின் ஓகே இதுக்கு இது இந்த ஆப்ஷன், இது வந்து இந்த ஆப்ஷன் அப்படி படிக்கிறத விட எதனால் அந்த கொஸ்டின் அந்த ஆப்ஷன் வருது அந்த கான்செப்டோட படிச்சிங்கன்னா உங்களுக்கு அட் த சேம் டைம் நீங்கள் கான்செப்ட் படித்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். நீங்கள் கொஸ்டின் ப்ராக்டிஸும் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். ஒரே நேரத்தில் 2 விஷயத்தை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதே மெயின் கான்செப்ட் தான் போயிட்டு இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணிட்டு இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ என்னென்ன லெசன் இருக்கோ எல்லா லெசன்ஸும் நம்ம நம்ம பார்த்துட்டு இருப்போம். கண்டிப்பாக நம்ம நீட்டுக்கு முன்னாடி சொல்லிருக்கோம். நீட்டுக்கு முன்னாடி வரக்கூடிய இந்த முக்கால்வாசி இந்த ஏப்ரல் மார்ச் அந்த ரீஜன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சாப்டர்லேருந்து நான் சனிவாடி சொல்லியிருக்கேன் ஒரு 300 கொஸ்டின்ஸ் பெர் சாப்டர்லேருந்து அரௌண்ட் ஒரு 300 கொஸ்டின் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஓகே, ஒரு சாப்டர்லேருந்து சொல்கிறோம். அரௌண்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் சாப்டர் இருந்துச்சுன்னா மோர் தென் 300 நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ per சாப்டர்லேருந்து நம்ம அவ்வளோ கொஸ்டின் நம்ம நீட் பக்கத்தில் ரொம்ப நம்ம டிட்டர்மைன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ கொலையப்படாதீங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா